இது ஓகே ஓகே கடாய்ஸ். அன்பார்ந்த மருத்துவ நண்பர்களே, இன்று ஒரு மிகச்சிறந்த பொன்னாள் அடைமா ஐயா பிஎல்வி அவர்கள் முதல் தடவையாக ஜூமில் அது வீடியோ ஆடியோவோட கிளாஸ் இருக்கிறாரு. இந்த அற்புதமான வாய்ப்புகளை கலந்து கொண்ட அனைவரையும் நான் முதல்ல வரவேற்கிறேன். இன்ற சூழ்நிலையில் வந்து கொரோனாவினுடைய பிடியில் உலகம் முழுவதும் குறிப்பாக இந்தியாவில் மிகப்பெரிய பாதிப்பை ஏற்படுத்தி கொண்டிருக்கிற நிலையில் வந்து நம்ம அப்ரோச் அமைப்பை சேர்ந்த மருத்துவர்களும் பிற ஹோமியோபதி மருத்துவர்கள் தங்களால் இயன்ற அனைத்து மருத்துவ சிகிச்சையையும் கொடுத்து ஆயிரக்கணக்கான துயரங்களை வந்து நலப்படுத்திட்டு இருக்கிறாங்க. குறிப்பாக ஐயாவும் நிறைய கொரோனா பேஷண்ட்டை நலப்படுத்தியிருக்கிறாங்க. பல மருந்துகளினுடைய முக்கியமான குறிகளுக்கு தகுந்த மாதிரி நம்ம மருந்து பரிந்துரை பண்ணிட்டு இருக்கிறோம். இந்த மருந்து தான் கொடுக்கணுன்றத வந்து நமக்கு அது ஒரு வரையறை கிடையாது. அப்ரோச் அமைப்பு வந்து எப்பவுமே வந்து ஹோமியோபதியை முறையாக மக்கள் மத்தியில் கொண்டு செல்லக்கூடிய ஒரு மிகச்சிறந்த அமைப்பு. அதனுடைய மருத்துவர்களும் இன்னும் சிறப்பாக செயல்படுவார் என்பது எனக்கு உண்மையிலே மகிழ்ச்சியாக இருக்கிறது. ஐயா வந்து இன்னைக்கு அற்புத நலமாக்கல் சில ரேர் மருந்துகள்ல என்ன பாலா போட்டிருக்கீங்க தலைப்பு? ஆமா, அதாவது அரிதாக பயன்படும் மருந்துகளும் அற்புத நலமாக்கலும் தலைப்புல ஐயா இன்னைக்கு உரையாற்ற போறாங்க. நம்ம ஹோமியோபதி பொறுத்தமட்டிலையும் அரிதாக பயன்படும் மருந்துலாம் கிடையாது. குறிகளுக்கு தகுந்த மாதிரியான சில மருந்துகள் உடனுக்குடனாக நம்ம கொடுப்போம். சில மருந்துகள் உபயோகத்தில் இல்லாமல் இருக்கும். ஆனால் எல்லா மருந்துகளுமே அற்புதமான மருந்துகள் தான். குறிப்பாக அது ஐயாவினுடைய அந்த வார்த்தைகளை மென்மையான அழகான அந்த மொழியில் கேட்பதற்கு நம்ம தயாராக இருக்கிறோம். எல்லோரும் உங்களுடைய ஆடியோவை மூட் பண்ணிட்டு ஐயா வாழும் மருத்துவ மேதை தமிழக காணிமன் பல வெள்ளைச்சேமருடைய உரையை வந்து நீங்கள் பொறுமையாக கேட்கணும். சந்தேகங்களை வந்து எல்லாருமே வந்து இறுதியாக கேட்டுக்குங்க. இடையூறு இல்லாமல் உங்களுடைய பைக்கை வந்து மூட் பண்ணிக்கிங்க. ஐயாவை நான் வந்து உங்கள் சார்பாக வரவேற்கிறேன். ரொம்ப நன்றி. அன்பார்ந்த நண்பர்களே, ஹோமியோ ஆர்வலர்களே, ஹோமியோ காதலர்களே, ஏனெனில் அப்ரோச்சில் படிப்பவர்கள் அனைத்துமே ஹோமியோபதியை நேசிப்பவர்கள், அதை பூசிப்பவர்கள் கூட. ஏன் அவர்கள் யாரும் நிர்பந்தத்தால் ஹோமியோபதிக்கு வரவில்லை. அதன் மேல் இந்த பற்றாலும் காதலாலும் ஹோமியோபதிக்கு வந்திருக்கிறார்கள். இப்பொழுது அவர்கள் முன்னாடி அபூர்வமான சில மருந்துகளையும் அதன் பயன்பாடுகளையும் குறித்து நான் பேசப் போகிறேன். பேசப் போகிறேன் என்பதை விட கலந்து உரையாடல் செய்ய போகிறேன் என்பதுதான் சரி. ஹோமியோபதியில் நண்பர் கருப்பையா அவர்கள் சொன்னது போல அபூர்வமான மருந்துகள் என்று எதுவுமே கிடையாது. ஆனால் அரிய மருந்துகள் இருக்கிறது. ஏனெனில் மருந்துகள் அதிகமாக நிரூபணம் செய்யப்படாத போது சில குறியீடுமே அது வெளிப்படுத்துகின்றன. அந்த குறியீடை வைத்து நாம் மருந்து தேர்வு செய்து கொடுக்கும் பொழுது அது நன்றாகவே குணப்படுத்துகின்றன. அவ்வாறு என்னுடைய வாழ்க்கையில் நான் சந்தித்த மருந்துகளும் அதனுடைய பயன்பாடும் கொடுத்து வாரந்தோறும் உங்களோடு திங்கட்கிழமை இரவு 7 மணிக்கு உரையாடலாம் என்று திட்டமிட்டுள்ளேன். அதன்படி இன்று முதல் வகுப்பு. இதற்கு உதவிய நண்பர்கள், பங்கு பெற்ற ஆர்வலர்கள் பாலு மற்றும் ராஜேந்திரன் எல்லோருக்கும் என்னுடைய நன்றியையும் வணக்கத்தையும் தெரிவித்துக் கொள்கிறேன். நான் இப்பொழுது கரோனா காலம், கரோனா நோயானது மக்களை அச்சுறுத்தி, சொல்லப்போனால் பயங்கர பீதியில் ஆழ்த்தி கொண்டிருக்கிறது. அலோபதியில் மருந்து இல்லை என்று சொல்லியும் அதைத்தான் இந்த உலகம் நம்பிக்கொண்டிருக்கிறது. ஆனால் ஹோமியோபதியில் கரோனாவுக்கு மருந்து இல்லை. ஆனால் கரோனாவால் பாதிக்கப்பட்ட ஒவ்வொருத்தருக்கும் மருந்து இருக்கிறது. அவர்களை நலப்படுத்த முடியும் என்பதுதான் உண்மை. இன்றைய அவலமான சூழலில் ஹோமியோ டாக்டர்களை
அனுமதித்து அவர்களை ரொம்ப ஆர்வத்தோடு முடுக்கிவிட்டால் எந்த ஒரு கரோனா நோயையும் இழக்காமல் நலப்படுத்த முடியலாம். அதற்கு நிறைய வாய்ப்புகள் இருக்கிறது. ஏனெனில் எந்த ஒரு நோய்க்கும் ஹோமியோபதியில் மருந்தில்லை. ஆனால் அந்த நோயால் பாதிக்கப்பட்ட அந்த துயரருக்கு மருந்து இருக்கிறது. அவருடைய தனித்தன்மையையும் மருந்தினுடைய தனித்தன்மையும் பொருத்தும் பொழுது நலம் என்ற அற்புதம் அருமையாக விளைகிறது. இதைத்தான் ஹோமியோபதி மருத்துவர்கள் எல்லோரும் அறிந்திருக்கிறார்கள். ஆகவே கரோனாவை கண்டு அச்சப்பட வேண்டியதில்லை. அது நிச்சயம் நம்மளை ஒன்றுமே செய்யாது. ஏனெனில் ரோடு இருக்கிறது, மழை பெய்கிறது. அந்த மழை ரோட்டில் எல்லா இடத்தில்தான் விழுகிறது. ஆனால் எங்கு பள்ளம் இருக்கிறதோ அங்குதான் தேங்குகிறது. ஆக ரோடில் பள்ளம் இருந்தால்தான் மழை தேங்குகிறதை ஒழிய எல்லா இடத்திலும் இருந்த மழை பெய்த மழையானது எல்லா இடத்திலும் தேங்குவதில்லை. அதுபோல இந்த வைரஸ் என்ற நுண்ணுயிரி எல்லா இடத்திலும் பரவி இருக்கிறது. ஆனால் யாரிடம் பள்ளம் இருக்கிறதோ அவர்களிடம் தங்கிக் கொள்கிறது, நோயை உண்டாக்குறது தான் உண்மை. இந்த உண்மை உணர்ந்து கொண்டு அனைவரும் பள்ளங்களை மூடி அந்த நோயை குணப்படுத்த வேண்டும் என்பதுதான் என்னுடைய வேண்டுகோள். நான் இப்பொழுது சொல்வதெல்லாம் சிறிய விஷயம்தான். மனிதர்கள் மனிதர்களாக மாறும் பொழுது அந்த பள்ளங்கள் மூடப்பட்டு விடும் என்பதுதான் உண்மை. சரி, அது போகட்டும். இன்று முதல் வகுப்பு உங்களோடு கலந்து உரையாடல் போகிறேன். அதை பற்றி நான் பேச போகிறேன். 2 நாளைக்கு முன்னாடி ஒரு பையன் போன்ல பேசினாரு. எங்க அப்பாவுக்கு 83 ஆக்சிஜன் போயிடுச்சு, நீ ரொம்ப மூச்சு விட முடியாம சிரமப்படுறாரு, ஏதாச்சும் கொடுக்க முடியுமா அப்படின்னு பேசினாரு. நீ உடனே புறப்படுவாப்பா, நான் தர்றேன் அப்படின்னு சொன்னே வந்தான். அவன்கிட்ட 150 மில்லி ஒரு பிளாஸ்டிக் கண்டெய்னர்ல கொதிச்சு ஆறுற தண்ணியை நிரப்பி 3 உருண்டை போட்டு நல்லா கலக்கிட்டு வேறு 5 பொட்டலத்தை மடிச்சு ஒரு பாக்கெட்ல வச்சு இதை போய் உங்க அப்பாவுக்கு அரை மணி நேரத்துக்கு ஒருக்கா குளிக்க 3 தடவை குளிக்கிட்டு ஒரு மூடி கொடு அப்படின்னு சொல்லி கண்டிஷன் சொல்லி அனுப்புனேன். அப்ப அந்த பையன் இதை கொடுத்தா போதுமா சார்னு கேட்டான். கட்டாயம் போதுமையா போய் அப்படின்னு ஒரு 4:30 மணிக்கு கொடுத்து விட்டேன். ஒரு 5:30 மணிக்கு போன் பண்ணான். ஐயா, எங்க அப்பாவுக்கு 90 வந்துருச்சு ஆக்சிஜன் அப்படின்னா. எப்படியா விளக்கமா சொல்லி அவனு மிதி எங்க அப்பாவுக்கு ஆக்சிஜன் சிலிண்டர் வச்சாங்க கூட அது 83 மேல போகலையா, ஆனா இப்ப நீங்க கொடுத்த மருந்தை கொடுத்த உடனே 90 வந்துருச்சுன்னு 4:30 மணிக்கு சொன்னான். அப்புறம் 6:30 மணிக்கு சொன்னா 95 வந்துருச்சுன்னா. இப்ப ஐயா நல்லா மூச்சுங்க ஐயா, அப்பா நல்லா விடுறாரு அப்படின்னு சொன்னான். சரி, அப்படியே விட்டுட்டா. அப்புறம் நான் மறுநாள் 10 மணிக்கு தான் அந்த ஃபோன் பண்ணி கேட்டேன், என்ன எப்படி இருக்காருன்னு. எங்க அப்பா நலமாயிட்டாரியா, கம்ப்ளீட் ஆக்சிஜன் எதுவுமே வைக்கல, நேத்துல இருந்து சிலிண்டரே பண்ணல, கம்ப்ளீட்டா இன்னைக்கு ஃபுல்லா நலமாயிட்டாரு அப்படின்னு சொன்னான். எனக்கு ஒரே மகிழ்ச்சியா இருந்தது. ஒரு டிஸ்சார்ஜ் ஆயிட்டாரு, வீட்டுக்கு வந்துட்டாரு, இஸ் வெரி வெல், ஒரு ஆக்சிஜன் நல்லா வந்துருச்சு, மூச்சு விடுறது நல்லா ஆயிடுச்சு, இஸ் கம்ப்ளீட்லி ஃப்ரீ ஃப்ரம் டிசீஸ் ஐ திங்க் அப்படின்னு சொன்னோன்னு எனக்கு ரொம்ப மகிழ்ச்சியா இருந்துச்சு. அப்பதான் யோசிச்சேன், இந்த மருந்து அவ்வளோ அற்புதமா குணமாக்குது அப்படின்னு இருந்தோன்னே, இது ஏற்கனவே பல முறை நான் போன வருஷமே ஆக்சிஜன் இந்த கொரோனா காலத்துல இதை கொடுக்கணும்னு எல்லாருக்கும் சொன்னேன். ஆனா அது எல்லாருக்கும் மருந்து தான், ஆஸ்பிடோஸ்பெர்மா. ஆஸ்பிடோஸ்பெர்மாங்கிறது ஒரு அருமையான மருந்து. இது டிஜிட்டாலிஸ் ஆஃப் லங்ஸ் அப்படின்னு போரிக் எழுதுறாரு. அந்த அளவுக்கு இது லங்ஸ்ல ஒர்க் பண்ற மருந்து. இது ரெஸ்பிரேட்டரி சிஸ்டத்தை ரெகுலரைஸ் பண்ணுது. ரெஸ்பிரேட்டரி சிஸ்டத்தை கரெக்ட் பண்றவள தான் இந்த ஆக்சிஜன் ஆனது கரெக்டா இல்லாதனால தான் ஆக்சிஜன் பிளட்ல இல்லாம குறைவிடுது. குறைபடுறதுனால தான் அவங்க மூச்சு விட சிரமப்படுறாங்க. அப்படி மூச்சு விட சிரமப்படும் போது அவங்களுக்கு ஆக்சிஜன் அந்த பிளட்ல இல்லாம போகும்போது
அவங்களுடைய கண்டிஷன் மிக மோசமா போகுது. அப்ப இந்த ரெஸ்பிரேட்டரி சிஸ்டத்தை ஒழுங்குபடுத்தணும்னா என்ன பண்ணணும்? ஏன் ரெஸ்பிரேட்டரி சிஸ்டம் ஒழுங்கு ஆகலைன்னா, இந்த அந்த லங்ஸுக்கும் ஹார்ட்டுக்கும் தொடர்பு இருக்கு இந்த மருந்துல. அது பல்மனரி ஸ்டெனோசிஸ்ன்னு சொல்ல அந்த இரத்த குழாய்கள் சுருங்கிடுது. அந்த சிரையும் சுருங்குது, அந்த தமனியும் சுருங்குது. ஹார்ட்ல இருந்து அசுத்த ரத்தமானது தமனி வழியாக லங்ஸுக்கு வருது. அந்த வர்ற ரத்தம் ப்ராப்பரா வர்றதில்ல. ப்ராப்பரா வராத போது அந்த சுத்திகரிப்பும் ஒழுங்கா செயல்படுறதில்ல. அப்புறம் சுத்திகரிச்ச ரத்தமானது மறுபடியும் ஹார்ட்டுக்கு போகணும். ஏன்னா அங்கே ஹார்ட்ல வந்து போறதுக்கான அந்த குழாய் சுருங்கி இருக்கிறதுனால சரியா போக முடியல. அப்ப இந்த ரெசிப்ரோகேட் ஆக்ஷன் வந்து ஐயா உங்க ஆடியோ மூட்ல இருக்குது. ஆன் பண்ணிக்கிங்க. ஐயா பிஎல்வி ஐயா உங்க ஆடியோ மூட்ல இருக்குது. ஆன் பண்ணிக்கிறணும். ஆன் பண்ணணுமா? இப்ப சரியா இருக்குது. ஓகே. அது போன் சார் உங்க இது மீட்டு போயிருச்சு பழையபடி. சார் நீங்க எடுத்துடுங்க மூட்டை. ஆஸ்பிரஸ்பர்மா வந்து நல்ல மருந்து. இதை நம்ம நல்லா பயன்படுத்தலாம். ஏன் இது என்ன பண்ணுது? இது இன்க்ரீஸ் ஆக்சிடேஷன். இது கார்பானிக் ஆக்சனை வெளியேற்றுது. அப்ப கார்பன் கூட கூட ஆக்சிஜன் லெவல் குறைஞ்சு போகும். ஆக்சிஜன் லெவல் குறைய குறைய பேஷண்ட் மூச்சு திணறுவான். இந்த செயலை தான் இந்த மருந்து செய்து குணப்படுத்துது. ஆகவே நாம இந்த மருந்தை நல்லா பயன்படுத்தலாம். இதுல என்ன முக்கியமான சிம்டம் என்னன்னா, அந்த மனுஷன் இந்த பிரீத்திங் ட்ரபிள்ல ஒரு ஸ்டெப் எடுத்து வைக்க முடியாது. ஒரு ஸ்டெப் வைக்க முடியாது. லீஸ்ட் எக்ஸர்ஷன் அக்ரவேஷன். He could not breathe. He is struggling to breathe. அந்த அளவுக்கு. அப்ப இந்த மருந்து ஒரு டெம்பரரி அப்ஸ்ட்ரக்ஷன் ஆஃப் த லங்ஸ் சரி பண்ணுது. சரி பண்ணி பிளட்ல வந்து ஆக்சிஜனை முறையாக சப்ளை பண்ண வைக்குது. முறையாக சப்ளை பண்ண வைக்கிறதுனால அந்த பேஷண்ட் நலமாகிறாரு. இது பல கார்டியாக் பேஷண்ட்டுக்கு நான் கொடுத்துருக்கேன். அதாவது பல்மனரி டிசார்டர் உள்ள கார்டியாக் பேஷண்ட்டுக்கு தான் நல்லா ஒர்க் பண்ணும். ஏன்னா இது பல்மனரி ஆர்கனோட தொடர்புடைய காற்று சிம்டத்துக்கு பயன்படும். ஆகவே இதை அருமையான நண்பர்களே, இதை நீங்கள் டேட்டி பொட்டன்சியலையும் பயன்படுத்தலாம். பெரும்போது இதை மதர் டிஞ்சர்லாம் எல்லாரும் பயன்படுத்துறாங்க. இந்த கடைகளில் மதர் டிஞ்சரே கிடைக்கல. அந்த அளவுக்கு அது டிமாண்ட் வந்துருச்சு. அப்படி இல்லை, நாம் நிச்சயமா மதர் டிஞ்சர் இல்லாமே இந்த மருந்தை 30 பொட்டன்சியில அரை மணி நேரத்துக்கு வாட்டர் டோஸ் கொடுக்கும்போது நிச்சயமாக குயிக்கா அதனுடைய ஆக்சிஜன் லெவல் கூடுது. பேஷண்ட் ரெஸ்கியூ ஆறாரு என்பதை உங்களுக்கு ஒரு மகிழ்ச்சியோடு தெரிவித்துக் கொள்கிறேன். இதனுடைய கைடிங் சிம்டம் இது லங்ஸை ப்ராப்பரா ஃபங்க்ஷன் வைக்கிறது தான். அது வைக்கிறது மூலம் ஆக்சிடேஷன் லெவலை கூட்டுறதும் கார்பானிக் லெவலை குறைக்கிறது தான் அதோட வேலை. நல்லா புரிஞ்சுக்குங்க. இது ஹார்ட்டோட சம்பந்தப்பட்ட ஒரு மருந்து. இதனுடைய முக்கியமான மொடாலிட்டி வந்து லீஸ்ட் மோஷன் அக்ரவேஷன். He cannot breathe. Simple move. By simple move. அதை நல்லா புரிஞ்சுக்கணும். இதை வச்சே நீங்க இதை கொடுக்கலாம். மோஷன் அக்ரவேஷன்ல நம்மள மருந்து இருக்கு. ஆனா இந்த இது ரொம்ப அற்புதமானது.
அது ஒரு ஸ்டெப் எடுத்து வைக்க முடியலன்னு பாரு, ஒரு ஸ்டெப் எடுத்து வைக்க முடியலன்னு பாரு. அந்த அளவுக்கு இந்த மருந்தினுடைய தன்மை இருக்கும். அப்படி இந்த மருந்தை நீங்க பயன்படுத்தலாம். நீங்க நான் பல பேருக்கு பயன்படுத்தியிருக்கேன். ஒரு கொரோனா பேஷண்ட்டுக்கு 3, 4 பேருக்கு பயன்படுத்தியிருக்கேன். என்னுடைய கிளினிக்ல எப்பவுமே கொரோனா பேஷண்ட் நான் பார்க்கிறதே இல்ல. என்ன பேஷண்ட்டுகள்ட்ட கொரோனான்னு சொல்றதே நான் சொல்ல விடுறதில்ல. உனக்கு என்ன பண்ணுது சொல்லு அப்படின்னு எல்லா டோட்டாலிட்டியும் வரிசையா போட்டுக்கிட்டு, அதற்கு பிறகு அந்த டோட்டாலிட்டியில இருந்து அந்த மருந்தை தேர்வு பண்ணி குடுப்பேன். அது நல்லா ஒர்க் பண்ணுது. நிச்சயமா அவன் கொரோனா பேஷண்ட் எனக்கு தெரியும். ஆனா கொரோனா பேஷண்ட் நீ இல்லைன்னே சொல்லிட மாட்டேன். யூ ஆர் த ஆல்ரெடி பேஷண்ட். யூ ஆர் அஃபெக்டட் பை சம் டிசீஸ். ப்ளீஸ் டெல் மீ யுவர் சிம்ப்டம். டு த சிம்ப்டம் ஐ வில் கிவ் ரெமெடி. தட் ரெமெடி வில் கியூர் யூ. டோன்ட் ஃபியர். டோன்ட் ஹேவ் ஃபியர். அவன் சொல்றதுனா பயமே கூடாது என்பது அவனுடைய யோசனை. அப்படி பயம் இல்லாம அவர்களை வாழ வைக்க வேண்டும் என்றால் ஹோமியோபதி நீங்கள் பயன்படுத்துங்கள் என்று கூறிக்கொள்வேன். இது ஆஸ்ட்ரோஸ்பெர்மா. பல பேர் உங்கள்ட்ட சொல்லியிருக்காங்க. ஆனா 30 பொட்டன்ஷியல கொடுத்தாங்களான்னு எனக்கு தெரியாது. அது உங்களுக்கு பயனுள்ளதா இருக்கும். அடுத்து ஒரு போன் வந்தது எனக்கு. அவங்க அப்பா ரொம்ப டேஞ்சரஸ் கண்டிஷன்ல இருக்காரு. ரொம்ப சஃபகேஷன், மூச்சே விட முடியல. ஹார்ட் இந்த லங்ஸ் வந்து கிட்டத்தட்ட 80% டீஃபங்க்ட் ஆயிடுச்சு. ஃபங்க்ஷனே பண்ணல. இப்ப என்ன ஏதாவது செய்ய முடியுமா அப்படின்னு என்கிட்ட கேட்டாரு. அப்ப சொன்னேன், நீ ஒண்ணும் கவலைப்படாதயா, நான் ஒரு மருந்து தர்றேன். அந்த மருந்தை கொடுத்துட்டு சொல்லு அப்படின்னு. அப்புறம் அந்த மருந்தை 3 பொட்டம் 30ல கொடுத்து விட்டேன். அதை கொடுத்துட்டு வாட்டர் டோஸ் கொடுத்தான் அந்த பையன். கொடுத்த பிறகு அவன் சொன்னான், இப்ப எங்க அப்பா ஓரளவு மூச்சு விட ஆரம்பிச்சிட்டாரு. அந்த சஃபகேஷன்லாம் கிடையாது. த்ரெட்டனிங்கா இருந்தது. எனக்கே பயமா இருந்துச்சு, செத்து போயிருவாரோன்னு. இப்ப பேச ஆரம்பிச்சிட்டாருன்னா. அப்புறம் அவருக்கு நான் ரொம்ப ஆச்சரியப்பட்டேன். இந்த மருந்து யாரும் பயன்படுத்தியிருக்கவே மாட்டாங்க. ஆனா இந்த பேஷண்ட் கொடுத்தோன்னே கம்ப்ளீட் ரெக்கவரி ஆனது எனக்கு தெரியல. ஆனா அந்த சாவு படுக்கையில இருந்து எந்திரிச்சு உட்கார்ந்துட்டார். அதுக்கு பிறகு அந்த பையன்ட்ட அந்த மருந்தை 1/2 மணி நேரத்துக்குள்ள குடுன்னு கொடுத்துட்டு, பரவாயில்லையா இப்ப நல்லா வந்துட்டாரு அப்படின்னு சொன்னான். அந்த மருந்து உங்களுக்கு வேற எதுவுமே கிடையாது. நீங்க கேள்விப்பட்டிருக்க மாட்டீங்க. மெர்க் சயனைட். இது ஒரு ரேர் ரெமெடி. பட் இட் ஹாஸ் பியூட்டிஃபுல் சிம்ப்டம் இன் த லங்ஸ். இது ஒரு அக்யூட் இன்ஃபெக்ஷனுக்கு வரக்கூடிய ரெமெடி. இது என்ன செய்யும்? ஒரு இன்ஃபெக்ஷஸ் டிசீஸ்ல டாக்ஸினை வெளியேற்றும். டாக்ஸினை வெளியேற்றும். இது என்ன இன்ஃபெக்ஷஸ் டிசீஸ் ஆரோனா சைனோசிஸ் ஏற்படுத்தும். ரேபிட் ரெஸ்பிரேஷன் இருக்கும். அந்த பேஷண்ட் வந்து லிவிட் ஸ்டேட்டுக்கு வந்துவார். லிவிட் ஸ்டேட்னு தெரியும் உங்களுக்கு. நீளம் பாதித்த நிலைக்கு வந்துவார். அவரால் வந்து மூச்சு விடவே முடியாது. கிரேட் சஃபகேஷன், இம்மினன்ட் சடன் சஃபகேஷன், கம்ப்ளீட்லி பேரலிசிஸ் ஆஃப் த லங்ஸ், threatening to life. அந்த நேரத்தில் அதுக்கு சாக போறாருன்ற ஒரு பதட்டம். அப்படியே வேர்த்து போயிடும். கிரேட் ஸ்வெட். இதுதான் அதனுடைய இண்டிகேஷன். இதைத்தான் அந்த பையன் சொன்னான். லங்ஸ் பேரலிஸ் ஆயிடுச்சு, 80% ஃபங்க்ஷன் பண்ணல, அப்படியே மூச்சு திணறல, அப்படியே சாகராப்புல இருக்காரு, வேர்க்குது, என்ன பண்ணலாம்னு ஃபோன் பண்ணி சொன்னோன்னா நான் வர சொல்லி இந்த மருந்தை கொடுத்து விட்ட பிறகு பியூட்டிஃபுல்லா ஒர்க் பண்ணி அவர் ரெஸ்கியூ பண்ணிச்சு. என்ன நம்மகிட்ட ஒண்ணுன்னா 2 நாளைக்கு பிறகு அந்த பையன் முழுசாவே சொல்லலை நம்மகிட்ட. பட் ஹி வாஸ் அலைவ். இட் சேவ்ட் ஹிம் ஃப்ரம் த கிரிட்டிக்கல் சிச்சுவேஷன். அப்ப இந்த மெர்க் சயனைட்ங்கிற மருந்து எத்தனை பேருக்கு கொரோனாவுக்கு பயன்படுதுன்னு தெரியாது. பட் பியூட்டிஃபுல் சிம்டம். நீங்க போயரிக்ல படிச்சீங்கன்னா சொல்லுவாரு, ரொம்ப அழகா சொல்றாரு. லிவிட் ஸ்டேட் ஃப்ரம் ஸ்ட்ரகிளிங்
where suffocation is imminent. Live in state from struggling, where suffocation is imminent and the paralysis of the lungs, threatening great sweat. இதுதான் அந்த மருந்துக்கான முக்கியமான குறி. இப்படி எத்தனை பேஷண்ட் சொல்ல கேள்விப்பட்டிருக்கேன். லங்ஸ் செயலிழந்து போச்சு, அப்படியே மூச்சு விட முடியாம ஸ்ட்ரகிள் பண்றாங்க, த்ரெட்டனிங்கா இருக்குன்னு சொல்லியிருக்காங்க. அந்த பேஷண்ட்டுக்கு பூரா நீங்க கொடுக்க வேண்டிய மருந்து நிச்சயமாக எனக்கு தெரிஞ்ச அளவுல பெர்க் சைனட்டம் கொடுக்கலாம். நான் கொடுத்து அந்த பேஷண்ட் ரெக்கவர் ஆனாரு என்பதை சொல்லிக்கிட்டு இந்த மருந்துக்கு ஒரு தேங்க்ஸ் சொல்லி உங்களுக்கு ஒரு நன்றி சொல்லி அடுத்த மருந்துக்கு போறேன். அடுத்து நான் தடுப்பு மருந்தாகவும் குணப்படுத்தும் மருந்தாகவும் கொடுத்தது வனாடியம். ரொம்ப பேருக்கு தெரிஞ்சிருக்கு, பெர்க் சைனட்டம் கூட தெரிஞ்சிருக்காது. வனாடியம் வந்து மெட்டல் ரெமடி. பட் நம்ம ஸ்கால்டன்ல அதை பற்றி நிறைய படிச்சிருக்கேன். அதில் நிறைய மருந்து நிறைய பேருக்கு நான் கொடுத்துருக்கேன், சக்ஸஸ் இருந்திருக்கு. ஆனால் இது கரோனா பேஷண்ட்டுக்கு ஒரு முக்கியமான மருந்துங்கிறத நான் உங்களுக்கு சொல்லிக்கிறேன். ஏன் கரோனாவுக்கு இது முக்கியமான மருந்து? இது முக்கியமான வேலை செய்யுது. இது ஆக்சிஜன் கேரியர் அண்ட் கேட்டலைசர். இது என்ன செய்யுது? இன்க்ரீஸ் த அமௌண்ட் ஆஃப் ஹெச்பி. இப்போ ஹெச்பி இல்லாம போறது ஒரு முக்கியமான பிரச்சனை. பல கொரோனா பேஷண்ட்டுக்கு ஹெச்பி இருக்கிறது ரொம்ப குறைவா போயிடும், அவங்களுடைய ரத்த ஓட்டம் ரொம்ப குறைஞ்சு போகும். ஆகவே அவங்க ரொம்ப சிரமப்படுறாங்க. அப்ப ஹெச்பி இன்க்ரீஸ் பண்ணுது. அடுத்து முக்கியமான வேலை என்னன்னா, இன்க்ரீஸ் அண்ட் ஸ்டிமுலேட் த ஃபேகோசைட். இது எந்த மருந்துலையுமே இல்லை, இந்த மருந்து தான் இருக்கு. இப்ப கரோனா வைரஸை சாப்பிடக்கூடிய ஒரு செல் அது, அல்லது நோயை ஏற்படுத்தக்கூடிய நுண்ணுயிர்களை விழுங்கக்கூடிய செல்லு தான் ஃபேகோசைட்டுங்கிறது. அதை அதிகப்படுத்தும், அதை ஸ்டிமுலேட் பண்ணும். அப்ப இந்த மருந்து நிச்சயமாக கரோனா பேஷண்ட்டுக்கு ஒரு தடுப்பு மருந்தா பயன்படுமா இல்லையா? கட்டாயம் பயன்படும். ஆகவே இது ஒரு முக்கியமான மருந்துன்னு நான் நினைச்சுக்கிறேன். அந்த அடிப்படையில் அதை கொடுக்குறேன். அடுத்து இவருடைய அப்பிடைட்டை இன்க்ரீஸ் பண்ணும், ஸ்ட்ரென்த்தை இன்க்ரீஸ் பண்ணும், அவருடைய எனர்ஜியை கூட்டும். ஓ, வாட் அ வண்டர்ஃபுல் மெடிசன் இட் இஸ். இட் ஹஸ் கிரியேட்டட் தீஸ் திங்ஸ். These are necessary to the corona patient. கரோனா பேஷண்ட்டுக்கு இது முக்கியமானது. ஆகவே வனாடியை நீங்க தடுப்பு மருந்தா கொடுக்கலாம். நான் கொடுத்துருக்கேன், 4-5 பேர் கொடுத்துருக்கேன், நல்லா இருக்கிறாங்க. 4-5 பேர் கொடுத்துருக்கேன், குணப்படுத்தும் மருந்தாகவும் ஒர்க் பண்ணுது. 3 நாளைக்கு 200 பொட்டன்சியில தொடர்ந்து கொடுத்தாவே நல்லா ஆயிடுறாரு. அது உங்களுடைய பேஷண்ட் கண்டிஷனுக்கு ஏற்றாப்புல நீங்க பயன்படுத்தலாம். அப்ப வனாடிங்கிற ஒரு மருந்து ஒரு பவர்ஃபுல் ரெமடி. ஏன் சொல்றேன்னா, அந்த ஃபேகோசைட்டை கிரியேட் பண்ணுது, ஸ்டிமுலேட் பண்ணி அந்த வைரஸ்களை அந்த நுண்ணுயிர்களை விழுங்குது, அதை இன்க்ரீஸ் பண்ணுது. ஆக வனாடிய ஆக்சிஜன் கேரியரா இருக்கு, ஃபேகோசைட்டை கிரியேட் பண்ணுது, ஸ்ட்ரென்த்தை கூட்டுது, அப்பிடைட்டை இன்க்ரீஸ் பண்ணுது, எனர்ஜெட்டிக்கை கூடுது. இதெல்லாம் இருக்கிறதுனால இந்த மருந்து ஒரு தடுப்பு மருந்தாகவும் குணப்படுத்தும் மருந்தாகவும் நிச்சயமாக பயன்படும் என்பதுதான் உண்மை. ஆகவே இதை நீங்க நல்லா பயன்படுத்தலாம். எனக்கு எல்லா கேஸுமே இதை வெற்றி அடைஞ்சிருக்கு. ஆகவே உங்களுக்கு நான் சொல்றது இதை கொடுங்கன்னு சொல்றதுதான். அடுத்து முக்கியமான மருந்து ஹிப்போசயானம், ஹிப்போசானியம். ஹிப்போசானியம் மருந்து நீங்க கேள்விப்பட்டிருக்க மாட்டீங்க. மெட்ராஸ் ஒரு டாக்டர் இதை பிரிஸ்கிரைப் பண்ணாரு ஆரம்பத்துல. இப்ப அதை பத்தி கேள்விப்படலன்னா, ஆனா நான் இதை அந்த மருந்து கொடுத்துருக்கேன். இது ஒரு நோசோடு. இது என்ன செய்யுது அப்படின்னா, அந்த பேஷண்ட் ஷார்ப் பிரித்தா இருப்பார், இருமல் அதிகமா இருக்கு, மூச்சு திணறல் இருக்கு, இவரால சரியா மூச்சு விட முடியாது. அது வயதானவங்களுக்கு ஒரு முக்கியமான மருந்து.
ஏற்கனவே நான் இந்த மருந்த பல வயதான நோயாளிகளுக்கு கொடுத்து பிராங்கைட்டிஸ்ல நிறைய குணப்படுத்தியிருக்கேன். சளி கர்ரு 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 கர்ருன்னு அப்படியே அப்படி கஷ்டப்பட்டுக்கிட்டு இருப்பார். அப்ப இந்த மருந்தை கொடுத்துருக்கேன். இப்ப கரோனா நோயாளிகள் அதுக்கு என்ன பயன்படுது அப்படின்னா, வயதானவங்களுக்கு நிறைய சளி நெஞ்சில இருக்கும். அவங்களால மூச்சே விட முடியாது. சளி நிறைய வரும். செக்ரீஷன் இருந்துகிட்டே இருக்கும் லங்ஸ்ல. இப்படி செக்ரீஷன் நிறைய இருக்கனால சளி வந்துகிட்டே இருக்கு. அதனால அவங்க மூச்சவே முடியாம ரொம்ப சிரமப்படுவாங்க. அப்படிப்பட்ட நோயாளிக்கு இது ரொம்ப முக்கியமான மருந்துங்கிறத நீங்க மறந்துடாதீங்க. இது நான் கொடுத்துருக்கேன். ஒரு 3 பேருக்கு கொடுத்துருக்கேன் வயதானவங்களுக்கு. ஏன்னா நோயாளி வந்து நான் கரோனா நோயாளின்னு பார்க்கறதே இல்ல. வாட் சிம்டம் தே சே டூ தட் ஐ கிவ் ரெமெடி அவ்வளவுதான். நிச்சயமா கரோனா நோயாளி தான் வரும். நீங்க டெஸ்ட் பண்ணா நிச்சயம் இருக்கும். ஆனா கொடுத்து தொடர்ச்சியா டோஸ் கொடுக்கணும். 30% தினம் ஒரு வாரத்தை கொடுத்தீங்கன்னா அவர் நிச்சயமா குணமாகிறார். இதுல முக்கியமான சிம்டமே எக்ஸசிவ் செக்ரீஷன், சஃபகேட்டிவ் சிஸ்டம் சஃபகேஷன். அவனால மூச்சு விட முடியாம திணறிக்கிட்டு இருப்பாரு. ஸோ பிராங்கைட்டிஸ் ஏஜ்டு பீப்புள். எக்ஸசிவ் சஃபகேஷன், எக்ஸசிவ் செக்ரீஷன். அப்படி இருமுனா நிறைய குபுக்குன்னு தண்ணி அப்படியே சளி நிறைய வரும். அப்ப ஹிப்போசயானம்ங்கிறது ஒரு முக்கியமான மருந்து. அது வயதானவங்களுக்கு மூச்சு திணறல் ஏற்பட்டு ஷார்ட் பிரீத் வந்து அவங்களால அந்த மூச்சு விட முடியாம திணறும் போது சளி வெளியேறிட்டா கொஞ்சம் நல்லா இருக்கும்னு சொல்லக்கூடிய வயதான நபர்களுக்கு ரொம்ப அருமையான மருந்து. அது சஃபகேஷன் இம்மினியண்டா இருக்கும். ஆகவே இதை கொடுங்க. அதுவும் தொடர்ந்து கொடுங்க. அந்த கண்டிஷனை பார்த்து சரியா கொடுக்கணும். அப்பதான் உங்களுக்கு அது ஒர்க் பண்ணும். ஆக வயதானவங்களுக்கு ஒர்க் பண்ற மருந்துகள்ல மிக முக்கியமான மருந்து ஹிப்போசானியம். இந்த ஹிப்போசானியம் பல பேஷண்ட்டுக்கு நான் இது கொடுத்துருக்கேன். ஆனா இந்த சமயத்துல நான் ஒரு 2 பேருக்கு கொடுத்தேன். 2 பேருமே நல்ல இம்ப்ரூவ்மெண்ட்ல இருக்காங்க, நல்லா இருக்காங்க. ஆகவே இதை நம்ம கரோனாவுக்கு பயன்படுத்தலாம். நீங்க பயன்படுத்தி பாருங்கன்னு கேட்டுக்கிறேன். ஆக முக்கியமான மருந்து நான் உங்கள்கிட்ட சொல்றேன். அடுத்து எனக்கு ஒரு சமீபத்தில் ஒரு பேஷண்ட் வந்தாரு. வரும்போதே நெஞ்சை பிடிச்சுக்கிட்டு வந்து உட்கார்ந்தார். பேச என்னையா பண்ணுதுன்னு இருக்க முடியல, ரொம்ப கஷ்டமா இருக்கு, நெஞ்சு நெஞ்சு நெஞ்செல்லாம் அப்படியே பலகீனமா இருக்கு, நான் சோர்வா இருக்கேன், ஏதாச்சும் கொடுங்க அப்படின்னாரு. அவர் பேசுறதுலே அவர் அந்த அளவுக்கு பலகீனமா இருக்காது, நெஞ்சு பலகீனமா இருக்கு. So weak he is. So debility the chest is. He could not breathe. He even talk. Single word he does not talk. At a level he is. எனக்கு ஆச்சரியமா இருந்துச்சு. எனக்கு உடனே ஞாபகம் வந்தது அந்த மருந்து தான். செஸ்ட்ல வீக்னஸ், செஸ்ட்ல டெபிலிட்டி. Even a single word he cannot talk. Such a situation he cannot express what disease he has, what symptom he has. பேசும்போது ஆரம்பிக்கும் போதே எருமை வந்துருச்சு, வாய் நிறைய சளி, வெளியே போயிட்டு துப்பிட்டு வர்றேன் அப்படின்னு போய் துப்புனாரு. எனக்கு மருந்து கண்டுபிடிச்சிட்டேன். Such a condition he is. The breathing very short. He cannot speak. Totally debility. The debility is a marked symptom, especially the chest. That remedy, you know, stannum. Stanamet. The stanamet, he expectorate huge amount of mucus. அந்த கொலன்னு சளி அப்படியே கக்குறாரு. நான் கேட்டேன், அப்ப ஸ்டானமெட் தீர்மானிச்சிட்டேன். எப்படியா சளி தொப்புனியா, எப்படியா டேஸ்ட் இருந்துச்சு கேட்டேன். எனக்கு வாயில இனி முடித்து கிடக்குது. ஓகே, நம்ம தீர்மானிச்ச மருந்து ரைட்டு தான் அப்படின்னு
தீர்மானிச்சிட்டேன். அதனால இவரால பேசவே முடியல. பேசுனா மூச்சரைக்குது. ஷார்ட் பிரீத் இருக்கு. அவர் லங்ஸ் வந்து அப்படியே நெஞ்சு வந்து அப்படியே வீக்கா இருக்கு. So, sternum is one of the remedies for corona if the patient has the sternum symptom. So you can use the great debility in the chest. He hold the chest like அப்பா முடியலையேம்மா. இப்படி ஒரு கரோனா பேஷண்ட் இருமலும் மூச்சு விட சிரமப்பட்டு வந்தானா நீங்க கொடுக்க வேண்டிய மருந்து ஸ்டானமெட். மறந்துடாதீங்க. அவரால் he can't speak. அவரால் பேசவே முடியாது. சளி நிறைய வரும். இப்படி கண்டிஷன்ல ஒரு பேஷண்ட் கொடுத்தேன். அண்ட் he was also well. அதனால் நீங்கள் இந்த ஸ்டானமெட்டை பயன்படுத்தலாம். அதனால profuse mucus purulent discharges. அவர் பேசினாவே பலகீனமாயிருவார். அவர் சிரிச்சா இரும வரும், பேசினா இரும வரும், பாடினா இரும வரும், பேச முயற்சிச்சாவே இரும வரும். இரும வந்தா நிறைய சளி வரும். இது ஒரு முக்கியமான மருந்து. ரேர் பேஷண்ட் கொண்டு வருவாங்க. இந்த கொரோனா பேஷண்ட்டுக்கு நீங்க சிம்டத்தை பார்த்து கொடுத்தா போதும். அதுல ஆக்சிஜன் இருக்கா, ஆக்சிஜன் பத்தலைன்னு கூட பார்க்க வேண்டிய அவசியம் இல்லை. இந்த சிம்டம்ஸுக்கு மருந்து கொடுத்தா நிச்சயம் ஸ்டான ஒர்க் பண்ணும், அவர்கள் ரெக்கவர் பண்ணிடும். அதனால நீங்க இந்த ஸ்டானத்தை பயன்படுத்துறதுல தவறுபடாதீங்க. இது அருமையான மருந்து. ஸ்டானம்க்கு முக்கியமான ஒண்ணு சளி இனிக்கி. சளி இனிக்கிறத கார்பு ஒரு முக்கியமான சிம்டம் மருந்து. பாஸ்பரஸ் முக்கியமானது. ரெண்டுக்கும் வித்தியாசம் உங்களுக்கு தெரியும். கார்பு இஸ் எ வெரி ஃபியர்ஃபுல் ரெமடி. கண்டேஜியஸ் டிசீஸ்னாவே ஒரு பயம். மற்றவனுக்கு உள்ளது நமக்கு வந்துருமோன்னு பயம். பாஸ்பரஸ் அப்படி இல்லை. மற்றவனுக்கு உள்ளதெல்லாம் நம்மகிட்ட இருக்குமே அப்படின்னு ஒரு பரிதாபம், ஒரு ஆன்சைட்டி. ரெண்டுக்குள்ள வித்தியாசம். ஆனா ஸ்டானத்துக்கு அப்படி மைண்ட் எல்லாம் கிடையாது. அவர் சிம்பிளா இருமுனா கொதக்கன்னு சளி வரும். சளி வந்தா நெஞ்செல்லாம் அப்படி டெபிலிட்டியா இருக்கும். இதுதான் முக்கியம். ஆகவே இதை நீங்க எல்லாம் பயன்படுத்துங்க. நிச்சயம் நீங்க வெற்றி அடையலாம். இது ஒரு முக்கியமான ரெமடி. நான் கொடுத்த ரெமடி. அடுத்து ஸ்பாஞ்சியா. இந்த ஸ்பாஞ்சியா ரெமடி ஒரு பேஷண்ட் வந்தார். எல்லாம் கொரோனான்னு சொல்றாங்க சார், ரொம்ப கஷ்டமா இருக்கு எனக்கு. எனக்கு என்ன பயம்னா மூச்சு விடாம செத்து போயிருவோமோ. என்ன மூச்சு விட முடியாம செத்து போயிருவோமோன்னு பயம் இருக்கு சார். வந்தோன்னு சொன்னார், கேட்கறதுக்கு மூச்சு விட முடியாது செத்து போயிருவோமோ. He has fear of death due to suffocation. Single remedy, ஸ்பாஞ்சியா. இந்த கொரோனா பேஷண்ட் என்ன முக்கியமா என்ன இருக்கு அவங்க எல்லார்ட்டையும்? இந்த சஃபகேஷன். மூச்சு விட முடியாம செத்து போங்கிற ஒரு பயம் தான் எல்லார்ட்டையும் இருக்கு. இப்படி மூச்சு விட முடியாம நான் செத்து போயிடுவேன்னு நினைச்சாவே நீங்க கொடுக்கக்கூடிய மருந்து ஸ்பாஞ்சியான்னு வச்சுக்கலாம். ஸோ பியூட்டிஃபுல் ரெமடி. இட் இஸ் அ பெஸ்ட் ரெமடி டு த காஃப். காஃப் எப்படி இருக்கும்னா கருன்னு கேட்கும். நெஞ்சு பூரா சளியா இருக்காப்புல இருக்கும். ஆனா துப்புனா கொஞ்சம் நேரம் வரும். அது கார்டியாக் காஃபாவும் சமயங்களில் இருக்கும். அடுத்து இது ஒரு முக்கியமான வந்து கால்டரோட சேர்ந்த ஒரு காஃபாவும் இருக்கும். இப்படிப்பட்ட காஃபும் சளி நிறைய வராது, கொஞ்சமா தான் வரும். இவருக்கு கொஞ்சம் தலையை கீழே வச்சு படுத்தாதான் கொஞ்சம் நல்லா இருக்கும். அவர் காஃப் சமயத்தை சுடுதண்ணி குடிச்சா நல்லா இருக்கும். ஷார்ட் பிரீத் இருக்கும். ஆக அந்த ஃபியர் ஆஃப் சஃபகேஷன், ஃபியர் ஆஃப் டெத் டியூ டு சஃபகேஷனுங்கிற ஒரு ரூப்ரிக்ல ஒரே மருந்து ஸ்பாஞ்சியா. இந்த ஸ்பாஞ்சியாவை நீங்க கரெக்டா பயன்படுத்தினா லைஃப் சேவரா ஒர்க் பண்ணும். அப்படி நான் கொடுத்துருக்கேன். ஒரு சில பேஷண்ட் தான் கொடுத்துருக்கேன். ஏன்னா மோஸ்ட்லி பாலிகிரஸ் தான் வருது.
ரேரா இந்த மருந்து பூரா பயன்படுத்துற ரெமடி தான். இருந்தாலும் நீங்க தெரிஞ்சுக்கிட்டா உங்களுக்கு யூஸா இருக்குன்னு தான் சொல்றேன் நான். பொதுவாவே இந்த ரெமடி எல்லாம் உங்களுக்கு ரேரா நீங்க பயன்படுத்தலாம். இது நீங்களாக மிக முக்கியமான பாலிகிரஸ்ட் ரெமடி 90% கேசஸுக்கு ஒத்து வரும் சமயங்கள்ல 60% கேசஸ்க்கு ஒத்து வர்ற மருந்து ஆர்சனிக்கம் ஆல்பம். அடுத்து பாஸ்பரஸ், அடுத்து கல்கேரியா கார்பு, அடுத்து பல்சட்டிலா. இந்த 4 மருந்தை நான் ரொம்ப பேருக்கு கொடுத்துருக்கேன். நல்ல ரிசல்ட் வந்திருக்கு. ஆர்சனிக் ஆல்பத்துல என்ன முக்கியமான குறி அப்படின்னா ஃபியர் ஆஃப் இன்ஃபெக்ஷன். இந்த ஃபியர் ஆஃப் இன்ஃபெக்ஷன்ல இருந்தா கூட அவங்க என்ன முக்கியம் இருக்கும்னா, இவங்களுக்கு குழந்தைகளை பத்தி கவலை, ரிலேட்டிவ்ஸுக்கெல்லாம் நோய் வந்துடும், வீட்டில் உள்ளவங்களுக்கு நோய், ஹெல்த் எப்படி இருக்க போகுது, எனக்கு நோய் வந்தாலும் பரவாயில்ல, அவங்களுக்கு நோய் வந்து என்ன பண்றது, அப்படி கேட்பாங்க. அப்ப ஆன்சைட்டி அபவுட் சில்ட்ரன், ஃபியர் ஆஃப் இன்ஃபெக்ஷன், ஆன்சைட்டி அபவுட் த ஹெல்த் ஆஃப் ரிலேட்டிவ்ஸ் அப்படிங்கிறது முக்கியமான சிம்டம். அடுத்து வந்து கேர் அண்ட் ஒரிஸ் அபவுட் ரிலேட்டிவ்ஸ். இந்த 4 குறி இருக்க ஒரு முக்கியமான மருந்து ஆர்சனிக்கம் ஆல்பம். கிட்டத்தட்ட கரோனா பேஷண்ட் அதிக பேர் சொல்றது, நான் எனக்கு பாதிச்சதில்லை, இல்லை பிள்ளைகளுக்கு பாதிச்சிடக்கூடாது, அல்லது என் சொந்தக்காரங்களுக்கெல்லாம் நல்லா இருக்கணும், அதுதான் கவலையா இருக்கு எனக்கு சொல்லக்கூடியவங்க தான். அவங்களுக்கு நிச்சயமா நீங்க மற்ற சிம்டம் தெரியும், ரெஸ்ட்லெஸ்னஸ் இருக்கும், ஃபர்ஸ்ட் இருக்கும், ஆனா குடிக்க முடியாது, கொஞ்சம் தான் குடிப்பாங்க, வாய் கசக்கும், அது வாசனை தெரியாது, டேஸ்ட் தெரியாது, இதெல்லாம் அது வருது. ஆனா இதை விட முக்கியமான சிம்டம் என்னன்னா பெயின், உடம்பெல்லாம் வலிக்கு, ஃபீவர், வாண்ட்ஸ் டு லை டவுன், ஃபீவர். இது முக்கியமா ஆர்சனிக் ஆல்பம் தான் அது ரொம்ப எல்லா சிம்டத்தையும் கவர் பண்ற மாதிரி. கம்ப்ளீட்டா வீக்னஸ் டூரிங் ஃபீவர். இந்த ஆர்சனிக் பேஷண்ட் வீக்கா இருப்பாரு, காய்ச்சல் வந்தா பலகீனமா இருப்பாரு. இது இந்த பயத்துக்கு உள்ள மருந்துகளே பிரதானமான மருந்து இந்த மருந்து ஆர்சனிக் ஆல்பம். வீக்னஸ் டூரிங் ஃபீவர், பெயின் ஆஃப் த பாடி டூரிங் ஃபீவர், டிசைர் டு லை டவுன் ஆல்வேஸ். இதெல்லாம் முக்கியமான குறி ஆர்சனிக் ஆல்பத்துக்கு. அப்புறம் ஆர்சனினுடைய மெயின் குறிகளும் தெரியும். fear of death, restlessness, changing places, drinking small quantity of water, dryness of mouth, இதெல்லாம் இருக்கும். அதெல்லாம் உங்களுக்கு எல்லாருக்குமே தெரியும். ஆனா இப்படி ஒரு கவர் பண்றது, இந்த குறியெல்லாம் கவர் பண்ணுது, அதே சமயத்துல இந்த மைண்ட் சம்திங் கவர் பண்றதுங்கிறது ரொம்ப பார்க்க வேண்டிய அவசியம். ஆன்சைட்டி அபவுட் த சில்ட்ரன், ஆன்சைட்டி அபவுட் த ஹெல்த் ஆஃப் த ரிலேட்டிவ்ஸ், கேர் அண்ட் ஒரிஸ் அபவுட் ரிலேட்டிவ்ஸ். எனக்கு முடியாம போயிடுச்சு, நான் எப்படி அவங்கள பாதுகாக்க போறேன், எப்படி புருஷன் பிள்ளை சாப்பாடு கொடுக்க போறேன், நான் தானே கவனிச்சுக்கணும், என் அண்ணன் தம்பி எப்படி நான் தானே கவனிச்சுக்கணும் அப்படின்னு சொல்லுவாங்க. அப்ப இந்த ஒரு சிச்சுவேஷனுக்கு இந்த மருந்து நிச்சயமா ஒர்க் பண்ணும். ஆகவே ஆர்சனிக் ஆல்பம் ஒரு நல்ல மருந்து, அது எல்லாருக்கும் தெரிஞ்ச விஷயம்தான், இருந்தாலும் உங்கள்கிட்ட சொல்றேன். இப்படி குறிகள், பெயின், உடம்பெல்லாம் வலிக்குதுமா, காய்ச்சல்ல ரொம்ப வீக்னஸா இருக்கணுமா, படுத்தே எடுக்கணுமா, இதெல்லாம் ஆர்சனிக்கத்துல தான் இருக்கு. பாஸ்பரத்தில் இல்லை, கல்கேரியா கார்புல இல்லை, பல்செட்லாம் இல்லை, ஆர்சனிக் தான் இருக்கு. இந்த மருந்துகள்ல அந்த ஆர்சனிக்கு முக்கியமான மருந்து. இந்த சிம்டத்தோட தான் பெரும்பகுதி கரோனா பேஷண்ட் அவங்கள்ட்ட வர்றான். வலியுமா, எடுத்தோடனே வலியுமா. அப்ப இந்த வலியிலிருந்து அவனை ரெக்கவர் பண்ணணும், அந்த பயத்திலிருந்து ரெக்கவர் பண்ணணும், அந்த ஆன்சைட்டி இருந்து ரெக்கவர் பண்ணணும்னா நம்ம கொடுக்க வேண்டிய மருந்து ஆர்சனிக்கம் ஆல்பம். அடுத்த முக்கியமான மருந்து கல்கேரியா கார்பு, நிறைய பேர் கொடுத்த மருந்து. இந்த மருந்துக்கு என்ன வித்தியாசம்னா, ஃபியர் ஆஃப் இன்ஃபெக்ஷன்ல ஃபர்ஸ்ட் கிரேட் ரெமடி அது.
ஆனா anxiety about children இருந்தா கூட it doesn't care about the health of the relatives. It doesn't care about the care and worries about the relatives. இவருடைய ஹெல்த், இவருக்கு இருமுனா பக்கத்துல இருமுனானா 10 அடி தள்ளி நிற்பார். ஏன் நமக்கு ஒட்டிக்கிறோம்னு பயம். யார் இருமல் இருக்க வந்தானா எங்கேயாவது நினைப்பான் பாரு. இது கண்டேஜியஸ் எபிடமிக் டிசீஸ். பயம். ஃபியர் ஆஃப் கண்டேஜியஸ் எபிடமிக் டிசீஸ்ல கல்கேரியா கார்போ ஃபர்ஸ்ட் எய்ட் ரெமடி. அடுத்து அந்த பரவுங்கிற பயம் விட்டு நிறைய இருக்கும். அவர் நிச்சயம் பார்த்தீங்கன்னா, நீங்க பார்த்தீங்கன்னா ஹாஸ்பிட்டலுக்கு போக மாட்டார். பயம். ஏன்னா அங்கே நோய் பரவிடும். இவருக்கு நோய் பரவின்ற பயம், அங்கே போய் தான் நோய் வந்துடும் பாரு. இப்படி ஆஸ்பத்திரி போறதுக்கு பயந்த ஆள் நினைச்சாவே நீங்க கல்கேரியா கார்பு கொடுக்கலாம். ஆல்மோஸ்ட் ஃபியர் ஆஃப் இன்ஃபெக்ஷன், ஃபியர் ஆஃப் கண்டேஜியன், ஃபியர் ஆஃப் கண்டேஜியஸ் எபிடமிக் டிசீஸ், இது பூரா இன்செக்யூரிட்டி, இது எல்லாம் அந்த கரோனா பேஷண்ட் இருக்குது. கிட்டத்தட்ட ஆர்சனிக்கும் இதுலேயும் ரெண்டுக்குள்ள வித்தியாசமே என்னன்னா, அவங்க ஆன்சைட்டி அபவுட் சில்ட்ரன், ஆன்சைட்டி அபவுட் ஹெல்த் எல்லாமே இருக்கும். உங்கள்கிட்ட அது இருக்கவே இருக்காது. அதனால நீங்க கல்கேரியா கார்ப் ஒரு அருமையான ரெமடி நீங்க கொடுக்கலாம். அடுத்து இந்த எல்லாமே உங்களுக்கு வந்து சுவை இல்லை, வாசம் இல்லை அப்படிங்கிற சிம்டம் வரத்தான் செய்யும். இல்லை, 3rd கிரேட்ல இருக்கு இந்த மருந்தெல்லாம். அடுத்து முக்கியமானது பாஸ்பரஸ். நான் பாஸ்பரஸ் நிறைய பேர் கொடுத்துருக்கேன். காய்ச்சல் கடுமையான காய்ச்சல் இருக்கு, எப்படி பசிக்குதா சாப்பிட்டியா, அது நல்லா சாப்பிட்டு வரோம். இந்த ஒரு symptom is more enough to give phosphorus. Even though he has fever, high fever, he is eating well. The first way remedy phosphorus. He has no fear of infection. இன்ஃபெக்ஷனை பத்தி பயம்லாம் கிடையாது. எனக்கு நோய் வந்துருச்சு, செத்துக்கிறது போயிட்டேன்னா, இந்த 4-5 பிள்ளைய வச்சிருக்கேன், பொம்பளை பிள்ளை கல்யாணம் பண்ணி கொடுக்கணும், நல்லதுகிட்ட செய்யணும், எப்படி செய்ய போறேன், அது நினைச்சா ரொம்ப கவலையா இருக்கு. Care and worries about relatives, anxiety about the health of relatives, இப்படிப்பட்ட சிம்டமும். ஆனா இவருக்கு இன்ஃபெக்ஷனை பத்தி பயமே இருக்காது. பாஸ்பரஸ் வாய் வறட்சியா இருக்கும், தண்ணி தவிக்கு. ஆனா ஒரு சுடுதண்ணி குடிக்க விரும்ப மாட்டாரு, குளிர்ந்தண்ணி தான் குடிக்க விரும்புவார். It is the difference between the phosphorus and the arsenic amalgam. Both remedy have thirst, but arsenic amalgam are desire to drink warm water or hot water, whereas phosphorus desire to drink cold water, large amounts sometimes. He is with hunger, appetite increase during fever. ரொம்ப முக்கியமான மருந்து. அதனால நீங்க இந்த சந்தர்ப்பங்கள் வந்துச்சுன்னா நிச்சயம் உங்களுடைய க்ளோஸ் பண்ணாங்க. ஹலோ ஹலோ ஐயா கேக்குதுங்க ஐயா, நீங்க பேசுங்க. பேசுங்க. கேக்குதா? ஓகே ஓகே ஓகே. அப்போ உங்களுக்கு பாஸ்பரஸ் வந்து எந்த கண்டிஷன்ல கொடுக்கணும்னா, he has no fear of infection, he has no fear about the disease, but he is concerning about others, he is concerning about the relatives. He decided if he die, what happened to the members of the family, what happened to the others. This is the main symptom of phosphorus.
which differentiate from others. Dryness of mouth, but he has thirst, large quantity of cold water. It is differentiate the arsenicum from it. ஸோ நீங்க பாஸ்பரஸை நிச்சயமா கொடுக்கலாம். எப்போ பாஸ்பரஸ் பேஷண்ட், கரோனா பேஷண்ட் காய்ச்சலோட வந்து பசிக்குது நல்லா சாப்பிட்றேன் அப்படின்னு சொன்னாவே நீங்க கொடுக்கலாம். அடுத்து கரோனால முக்கியமான குறி வீக்னஸ். படுத்தே கிடப்பாங்க. அடுத்து காய்ச்சல்ல மேலாம் வலிக்கு. அடுத்து வீக்னஸ், பலகீனமா இருப்பாங்க. ஆனா அவங்களுக்கு எந்த பயமும் இருக்காது, எந்த ஆன்சைட்டியும் இருக்காது. உடம்பெல்லாம் வலிக்குது, வீக்னஸா இருக்கேன், தூக்கமா வருது, படுத்தே எடுக்கணும் போல இருக்கு அப்படின்னு சொன்னா எந்த ஒரு பயமும் எந்த ஆன்சைட்டியும் இல்லைன்னா நீங்க ஒரு அருமையான மருந்து கொடுக்கலாம். அந்த மருந்து நக்ஸ்வாமிகா தான். மறந்துடாது. ஏன்னா நக்ஸ்வாமிகா வந்து ஒரு பியூட்டிஃபுல் ரெமடி. இந்த கண்டிஷன் இருந்தா தான். அவன் பயம்லாம் கிடையாதுங்க, எதை பத்தியும் கவலை இல்லைங்க. எனக்கு வந்து மேலாம் வலிக்குது காய்ச்சல்ல, அப்படியே படுத்து கிடக்கணும் போல இருக்கு, ஒரே வீக்கா இருக்கு. இந்த 3 சிம்டம் ஒருத்தனுக்கு இருந்துச்சுன்னா நீங்க நக்ஸ்வாமியை கொடுக்கலாம். ஆர்ஸும் வராது, பாஸ்பரஸ் வராது, கல்கேரியா கார்போ வராது, பல்செட்டாவும் வராது. ஸோ நக்ஸ்வாமிக் இஸ் a remedy for 3 symptoms. Often patients come with three symptoms. So you can use these Naxwamika for good results. அடுத்து காய்ச்சல்ல வந்து ரொம்ப முக்கியமான சிம்டம் என்னன்னா வாயெல்லாம் கசக்கு, தாகமே இருக்காது, ட்ரைனஸா இருக்கு, உதடெல்லாம் காஞ்சு போயிருக்கும், பசிக்கவே இருக்காது. அவங்களுக்கு கொடுக்க வேண்டிய மருந்து பல்செட்டிலா தான். காய்ச்சலுக்கும், வாய் ரொம்ப கசக்கும், ட்ரையா இருக்கும், உதடு காஞ்சு தோல் உருகி அவங்களுக்கு வந்து ஸ்லீப்பியா இருப்பான். ஸ்லீப்பியா இருக்கிறது வந்து பல்செட்டோட முக்கியமான டூரிங் ஃபீவர் ஸ்லீப்பினஸ்ங்கிறது பல்செட்டாடு. இந்த குறிகள் இருந்தால் நீங்க கொடுக்க வேண்டிய மருந்து பல்செட்டிலா. ஸோ பல்செட்டிலா, நக்ஸ்வாமிகா, பாஸ்பரஸ், கல்கேரியா கார், ஆர்சனிகம் ஆல்பம். இந்த ஆர்டர்ல நீங்க நிறைய கொடுக்க வேண்டிய வரும். கல்கேரியா ஆர்சனிக் ஆல்பம் ஹை கிரேட்ல இருக்கும், அதுக்கடுத்து கல்கேரியா கார்ப் இருக்கும், அதுக்கடுத்து பாஸ்பரஸ், அதுக்கடுத்து வந்து நக்ஸ்வாமிகா இருக்கும், அடுத்து பல்செட்லா வரும். இப்படி கொடுத்தீங்கன்னா நிறைய நீங்க சக்சஸ் பண்ணலாம். இன்னும் பல ரெமடிகள் நிறைய இருக்குது. நீங்க வந்து ஆன்டியன் டாக்டர் கூட கொடுக்கலாம். ஆன்டியன் டாக்டர் ரேட்லிங் ரெஸ்பிரேஷன். நெஞ்சில வந்து நெஞ்சு சளி இருக்கும், அதுக்கு மோஸ்ட்லி குழந்தைகளுக்கு ரொம்ப முக்கியமான மருந்தா இருக்கும். பெரியவங்களுக்கு நான் ரேட்லிங் ரெஸ்பிரேஷனை பற்றி சொல்லும்போது உங்களுக்கு முக்கியமான மருந்து சொன்னேன், கிப்போசானியம் சொன்னேன், ஸ்டானம் சொன்னேன். ஆனா ஆன்டியன் டாக்டர் குழந்தைகளுக்கு ரொம்ப முக்கியமான மருந்து. மூச்சு விட சிரமம், கருன்னு இருக்கும், குழந்தை தூக்கிட்டே சொல்லும், தூங்கிக்கிட்டே இருக்கும், ஸ்லீப்பியா ட்ரௌசியா இருக்கும். இதுதான் முக்கியம், அதை நீங்க பயன்படுத்தலாம். அடுத்து பெரிய ஒரு ரேர் ரெமடியில வந்து அம்மனாய்க்கம்னு ஒரு மருந்து இருக்கு. அது ஓல்டு பர்சன்ஸ் வரக்கூடிய மூச்சு திணறலுக்கு ஒரு முக்கியமான மருந்து. அது டோட்டல் எப்படி ஸ்டானத்துல வந்து நெஞ்சு பகுதி மட்டும் ரொம்ப டெபிலிட்டியாகவும் வீக்கா இருக்குமோ, அது வந்து டோட்டல் ஆர்கானிசமும் வீக்கா இருக்கும். அம்மோனாய்க்கம் வந்து கடுமையா பாதிக்கும் ஏஜ்டு பர்சனை, ஏஜ் ஃபீபிள் பர்சன். கிரானிக் பிராங்கைட்டிஸ் பார்த்து வித்தல்காஸ், கிரானிக் பிராங்கைட்டிஸ் ஈவன் இன் விண்டர். அந்த கிரானிக் பிராங்கைட்டிஸ் இருக்க ஒரு பெர்சன் வந்து மூச்சு திணறல், ஷார்ட் பிரீத்தோட இருந்து
அந்த மியூக்கஸ் வந்து நிறைய நெஞ்சில நிரம்பி இருந்துச்சுன்னா, ஆனா துப்புறது கொஞ்சம் தான் வந்துச்சுன்னா, நீங்க அமோனாயக்கத்தை பயன்படுத்தலாம். அமோனாயக்கம், ஹிப்போசானியம், ஸ்டானம் இந்த மருந்தெல்லாம் முக்கியமான மருந்து. கரோனாவில் ஓல்டு வயதானவங்களுக்கு கரோனா வந்து மூச்சு திணறல் வரும்போது நீங்க கட்டாயம் பயன்படுத்தலாம். அதே போல ஒரு கிரிட்டிக்கல் ஸ்டேஜில் லங்ஸே செயலிழந்து போய் சஃபோகேஷன் இம்மினா வந்து டெத் த்ரெட்டனிங் இருந்துச்சுன்னா நீங்க வந்து மெர்க் சைனேட்டை பயன்படுத்தலாம். இப்படி சில மருந்துகளை உங்கள்கிட்ட சொல்லியிருக்கேன். இந்த மருந்துகள்லாம் நிச்சயமா உங்களுக்கு பயன்படும். அதே போல் ஆர்ட்ஸு, கல்கேரியா, பாஸ்பரஸு, நக்ஸு, பல்செட்லாம் அந்த வரிசை அதெல்லாம் நீங்கள் பயன்படுத்துங்க. ஸோ இந்த ரேர் ரெமடி வரிசையில் சில ரெமடிகளை உங்களோட பகிர்ந்துக்கிட்டேன். நீங்கள் இது தொடர்பாக கேள்வி கேட்கலாம். ஒரு முதல் மீட்டிங் உங்களோட பகிர்ந்து கொள்ள நான் இங்கே வந்ததில் பெருமை கொள்கிறேன். இந்த பகிர்ந்து கொள்ள எனக்கு உதவிய உங்களுக்கு அனைவருக்கும் நன்றி சொல்லிக்கொண்டு வணக்கத்தையும் தெரிவித்துக் கொள்கிறேன். நீங்க கேட்கலாம். ஹலோ சார். என் பேர் ருக்ஷனா சார். கேக்குதுங்களா? கேக்குது. ஓகே சார். சார் நான் பிஹெச்எம்எஸ் ஸ்டூடெண்ட் சார், ஃபைனல் இயர். சொல்லுங்க சார். பேஷண்டோட ஏஜ் வந்து 29 சார். அவங்க வந்து கோவிட் அஃபெக்ட் ஆகி ஒரு 90% அஃபெக்ட் ஆயிடுச்சு. அவங்களுக்கு லங் ஃபுல்லாவே பாதிக்கப்பட்டிருக்கு. அவங்களுடைய குழந்தை 1.5 வயசு குழந்தைக்கு பால் கொடுத்துருக்காங்க. குழந்தைக்கும் பாசிட்டிவ் தான் வந்திருக்கு. பட் குழந்தைக்கு எந்த ஒரு சிம்டமுமே இல்லை சார். ஸோ குழந்தைக்கு என்ன சார் கொடுக்கலாம்? தாய்க்கு என்ன மருந்து கொடுக்குறோ அதை கொடுங்க. இல்ல சார், தாய்க்கு வந்து அங்க ஹாஸ்பிட்டல் அலோ பண்ண மாட்டேங்கிறாங்க. அதனால எதுவுமே கொடுக்கல சார். ஹோமியோ மெடிசன்ஸ் எதுவும் கொடுக்கல. அவங்க அலோபதி ஆக்சிஜன் தான் போயிட்டு இருக்கு. அவங்களுக்கு வந்து பல்ஸ் வந்து அவங்களுக்கு வந்து லங்ஸ் கடுமையா பாதிக்கப்பட்டு போயிருக்கா? ஆமா சார். 44 வந்து 44 தான் ஆக்சிஜன் லெவல் இருக்கு. பல்ஸ் வந்து 60 வரைக்கும் தான் வருதான். அந்த 60மே வந்து சடனா லோ ஆகுது, அப்புறம் மறுபடியும் இன்க்ரீஸ் ஆகுது. அந்த மாதிரி இருக்கான் சார் தாய்க்கு. சிம்டத்தை டோட்டாலிட்டி போட்டு கொடுங்க. பேஷண்டால எதுவும் பேச முடியல சார். சடனா ஒரு நாள் திடீர்னு அவங்களுக்கு டிஃபிகல்ட்டி இன் பிரீத்திங் ஏற்பட்டு அப்படியே ஹாஸ்பிட்டல் போனாங்க. டக்குன்னு சிடி ஸ்கேன் அதெல்லாம் எடுத்த உடனே ரொம்ப பாதிக்கப்பட்டிருக்கு, காப்பாற்ற முடியாதுன்னு சொல்லிட்டாங்க சார். நேற்று சொன்னாங்க, டைம் கொடுத்தாங்க 6 hours. பட் அவங்க இப்போ வரைக்கும் இவரோட தான் இருக்காங்க. ஆக்சிஜன் எடுத்துட்டா டோட்டலா ஃபுல்லா டவுன். சொல்ல மருந்துகளை மெர்க் சைனேட்டை முயற்சி பண்ணி பார்க்கலாம். ஓகே சார். என்ன பொட்டன்சியல கொடுக்கலாம் சார்? 30 கொடுங்க. ஓகே சார். வாட்டர் டோஸாவே half an hour once ரிப்பீட் பண்ணுவா சார்? கொடுக்கலாம். ஓகே சார். சஃபோகேஷன், இம்மிடியட் டெத் அப்படிங்கறப்ப இருக்கும் சொல்றாங்க. அவங்க லங்ஸ் வந்து கம்ப்ளீட்டா பேரலைஸ் பண்ண ஃபங்க்ஷன் பண்ணலன்னு சொல்றாங்க. இந்த லெவல்ல நீ கொடுத்து பாருங்க. என்ன சிம்டத்தை பத்தாது இது. அப்படிங்களா சார்? சரிங்க சார். பேஷண்ட் எதுவும் பேச மாட்டேங்கிறாங்க சார். அப்படியா? ஆமா சார். ஆமா, பேச முடியல. ஆனா அட்டெண்டர் வந்து என்ன சொன்னாங்கன்னா, இன்னைக்கு மார்னிங்ல இருந்து அவங்களுக்கு வந்து செஸ்ட் பெயின் அண்ட் லூஸ் டூல்ஸ் இருக்கு அப்படின்னாங்க சார். முன்னாடி இருக்கு. நீங்க ரொம்ப சிரமமா ரெஸ்ட்லெஸ்ஸா இருந்தா அர்சனிக் கொடுக்கலாம், இல்ல மெடிசன் கொடுக்கலாம். அப்ப என்ன சிம்டம் டிமாண்ட் பண்ணுதோ அதுக்கேற்ற மருந்து கொடுங்க. ஓகே சார். இந்த கிளாஸை பத்தி உங்களோட ஐடியா என்ன? யூஸ்ஃபுல்லா இருந்ததா? ரொம்ப யூஸ்ஃபுல்லா இருந்துச்சு சார். நான் நிறைய புது மெடிசன்ஸ் இதுல பார்த்திருக்கேன். ரொம்ப ரொம்ப தேங்க்யூ சார், இவ்வளோ ஒரு வேல்யூபிள் இன்ஃபர்மேஷன் கொடுத்ததுக்கு. தேங்க்யூ சார். குழந்தைக்கு வெனாடியம் கொடுக்கலாமா 3 days நீங்க சொன்னீங்கல்ல? வெனாடியம் கொடுக்கலாம். நான் ஆர்சால் கொடுத்துருக்கேன் சார். இப்போ எந்த ஒரு சிம்டமுமே இல்ல குழந்தைக்கு, ஜஸ்ட் பாசிட்டிவ் தான். வெனாடியம் ஒரு டோஸ் கொடுங்க நீங்க. ஓகே சார். தேங்க்யூ சார். நிச்சயமா ஒர்க் பண்ணும். ஓகே சார். தேங்க்யூ சார். ரொம்ப நைஸ் சார் கிளாஸ். ரொம்ப தேங்க்யூ சார். ஐயா வணக்கம். வணக்கம். இந்த பிரயோனியாவோட பயன்பாடு கொரோனால இருக்கிறது எப்படி, இன்னும் கொஞ்சம் விளக்கம் சொல்லுங்க ஐயா. பிரயோனியாவோட பயன்பாடு ரொம்ப அருமையான பயன்பாடுங்க. அது பிராங்கியல் கண்டிஷனுக்கு ஒரு முக்கியமான மருந்து. அது லீஸ்ட் மோஷன் அக்ரவேஷன். அசைய முடியாது, படுத்து கிடந்த பொசிஷன்ல தான் படுத்து கிடப்பாரு.
பட் திரும்ப நினைச்சா கூட அவருக்கு இருமு வந்துடும், மூச்சு திணறல் வந்துடும். அதே modalities are more important in bryonia, and also it is very important remedy with a bronchial condition. The patient could not move, not just like not astrosperma, it is still the patient move பண்ணவே முடியாது, அசைக்க முடியாது அவரால. இப்படி அசைக்க முடியாத கண்டிஷன்ல இருந்தா மட்டும்தான் நீ பிரயோனியா பயன்படுத்த முடியும். அது பிராங்கியல் டியூப்ல பிரயோனியா சளி நிறைய நெஞ்சில இருக்கும், லாரிங்ஸ்ல இருக்கும். பாருங்க, அக்வானைட்டு, பிரயோனியா, மெக்சால் போன்ற மருந்துகள்லாம் இந்த இதுக்கு வரும். முக்கியமா இந்த மொடாலிட்டி ரொம்ப முக்கியம். அக்வானைட் வந்து ரெஸ்ட்லெஸ்ஸா இருப்பாங்க, பிரயோனா அசையாம படுத்திருப்பாங்க, மெக்சால் வந்து வயலண்டா இருப்பாங்க, வேர்வையற்று இருப்பாங்க. இப்ப அப்படித்தான் நீ பார்க்கணும். ரொம்ப நன்றிங்க ஐயா. வகுப்பு ரொம்ப சிறப்பா இருந்தது. ஒவ்வொரு திங்கட்கிழமையும் ஆவலோட வெயிட் பண்ண போறோம். எங்களுக்கு ஒரு புதிய நம்பிக்கை. இனி வருங்காலத்துல இன்னும் மருந்து ரொம்ப நல்லா இருக்கும். இது உங்களுக்கு இந்த ஒரு கரோனா காலத்துக்காக ரேர் ரெமடிஸ் சொன்னேன் உங்கள்கிட்ட. சரிங்க சார். பட் இது வருங்காலத்துல ரொம்ப அருமையான வகுப்புகளா இருக்கும். நிறைய கேசஸ் சொல்லுவேன், அற்புதமான அதுல பயன்பாட்டுக்குள்ள கேசஸா இருக்கும், நீங்க பயன்படுத்தலாம். அடுத்து சொல்லுங்க. நன்றிங்க ஐயா. ஐயா வணக்கம் ஐயா. ஐயா வணக்கம். வணக்கம், நான் சொல்லுங்க. கோபிநாத், பயிற்சி மருத்துவர் ஐயா. சொல்லுங்க. ஐயா, அர்ஜென்டம் மெட்டாலிக்கம் ஆக்சிஜன் சேச்சுரேஷன் கூட்டுறதுக்கு பயன்பாடு எந்த அளவுக்கு ஐயா? அதை நான் சொல்ல மறந்துட்டேன். சொல்ல முடியும், ரெமடியில் அது ஒரு முக்கியமான மருந்து. அதான் சொல்லல. ஓகே, சாரி. இல்ல, அர்ஜென்டம் மெட்டாலிக்க வந்து ஒரு எதுக்கு பயன்படும்னா, ஆக்சிஜன் டிகிரீஸ் இன் பிளட் வித்தவுட் எனி லங்ஸ் டிசார்டர். கிட்டத்தட்ட சொல்ல போனா லங்ஸ்ல பாதிப்பு இல்லாம ஆக்சிஜன் பிளட்ல டிகிரீஸ் ஆயிடும். அப்படி டிசீஸ் ஆகிறதுனாலே பேஷண்ட் மெலிஞ்சு போவாங்க, ஸ்ரிவல்டு ஆயிடுவாங்க. என்ன ஸ்ரிவல்டு ஆயிடுவாங்க, அப்படி சுருங்கி போவாங்க. அப்ப நீங்க அர்ஜென்ட் மெட்டை நீங்க நல்லா பயன்படுத்தலாம் அந்த கண்டிஷன்ல. ஏன்னா அர்ஜென்ட் மெட்டுக்கு என்ன முக்கியமான சிம்டம்னா, அவங்களுக்கு சஃபகேஷன் இருக்காது. அதிகமா சஃபகேஷன் குறைவா இருக்கும், ஆனா பிளட்ல வந்து அவங்களுக்கு நிச்சயமா ஆக்சிஜன் லெவல் குறைச்சிருக்கும். ஆக்சிஜன் டிமினிஷன் இன் பிளட், the body is shriveled without respiratory complaint is predominant. அதான் முக்கியம். ஆக்சிஜன் பற்றாக்குறையா இருக்கும் ஹாஸ்பிட்டல் பெருமாள்ல, ஆனா ஆக்சிஜன் வந்து அங்கே ரெஸ்பிரேட்டரி கம்ப்ளைண்ட் மிக மோசமா இருக்கும். இதுல அப்படி இல்லை. அதனால வந்து ரெஸ்பிரேட்டரி சிம்டம் ரொம்ப குறைவா இருக்குது. ஆனா அதே சமயத்துல வந்து ஆக்சிஜன் லெவல் ரொம்ப குறைஞ்சிருந்துச்சுன்னா நீங்க பயன்படுத்தலாம். இத மேக் ரெபர்டரியில ஆக்சிஜன் டிமினிஷன்ங்கிற ஒரே ரூபிக்ல ஒரு ரெமடி மட்டும்தான் ஃபர்ஸ்ட் எய்ட்ல கொடுத்துருக்காங்க, அர்ஜென்ட் மெட் அண்ட் சல்ஃபர். அர்ஜென்ட் மெட் வந்து EA ஃபாரின்டன்ல வச்சு சொல்றாரு, பிளட் ஆக்சிஜன் லெவல் இஸ் டிமினிஷ்ட் இன் பிளட் அப்படிம்பாரு. ஸோ லாரிங்ஸ்ல ஒர்க் பண்ணுது. இதுல முக்கியமா அர்ஜென்ட் ரெமடியே தொண்டையில ஒர்க் பண்ற மருந்து. அர்ஜென்ட் ரெமடி, அர்ஜென்ட் நைட்ரிக் இருந்தாலும் சரி, அர்ஜென்டம் மெட்டா இருந்தாலும் சரி, அர்ஜென்ட் ரெமடி பூராவே தொண்டையில ஒர்க் பண்ணும், லாரிங்ஸ்ல ஒர்க் பண்ணும், ஃபேரிங்ஸ்ல ஒர்க் பண்ணும். நிறைய சளியை ஏற்படுத்தும். இப்போ இன்னைக்கு வந்து கொரோனா பேஷண்ட்டுக்கு அதிகமான பேர் தொண்டை சளியோட்ட வர்றாங்க. தொண்டை கட்டிருச்சு, எனக்கு பேச முடியல அப்படின்னு வர்றாங்க. அவங்களுக்கு வந்து சளி துப்ப முடியல, அப்படியே சளி துப்பி துப்பி தொண்டையில வந்து நெஞ்செல்லாம் ராவா இருக்குது எப்படின்னு சொல்லுவாங்க. அப்ப அர்ஜென்ட் மெட்ல முக்கியமானது வந்து ஆக்சிஜன் டிமினிஷன் பிளட் அண்ட் த பேஷண்ட் இஸ் ஷ்ரிவல்டு, சுருங்கி வருது, அதாவது தோலெல்லாம் சுருங்கி போயிடும். அண்ட் வித்தவுட் பிரிடாமினன்ட் ரெஸ்பிரேட்டரி கம்ப்ளைண்ட், அதான் முக்கியம்.
and mucus in the throat and larynx, coarseness, aphonia, பேச்சே வராது அவருக்கு. வாய் சத்தம் மட்டும் தான் வரும், சத்தம் பேச்சு வராது. அந்த அளவுக்கு இருக்கும். ரா ஃபீலிங் இன் த செஸ்ட், ரா ஃபீலிங் இன் த செஸ்ட். அப்படி புண்போட ராவா இருக்குன்னு சொல்லுவாங்கல்ல, அவிச்ச கரியாட்டம் சொல்லுவாங்கல்ல, அதான் ரா ஃபீலிங். அப்படி இருக்கும். அப்ப அர்ஜுன மெட்டு is one of the remedy for oxygen carrier to increase the oxygen. So as E.A. Farrington has told, this is a remedy which has diminished the oxygen level in the blood. அப்படிம்பாரு. அதனால நீங்க இதையும் பயன்படுத்தலாம். இதை கூட ஒரு ஆள் கொடுத்துருக்கேன், பட் ரிசல்ட் எனக்கு வரல. இன்னும் கொடுத்தேன். இந்த மாதிரி அவருக்கு மூச்சு திணறல் இல்லை, ஆக்சிஜன் லெவல் ரொம்ப குறைஞ்சி போச்சு, மூச்சு திணறலாம் கிடையாதுன்னாரு. நீ இதை கொடுங்கன்னு சொன்னேன். வாங்கி கொடுத்தாரா என்ன ஆச்சுன்னு எனக்கு தெரியல, இந்த ஆள் தான் சொன்னேன். ஆகவே குட் ரிசல்ட் வரும்னு நினைக்கிறேன். இதுவும் ஒரு முக்கியமான மருந்து, இதே நீங்க பயன்படுத்தலாம். ஆக்சிஜன் லெவல். நன்றி ஐயா. ரொம்ப நன்றி. ஓகே, தேங்க்யூ. உண்மையாவே வந்து நிறைய பேஷண்ட்ஸ் வந்து ரெஸ்பிரேட்டரி கம்ப்ளைண்ட் இல்லாம ஓட்டு லெவல் டிக்ரீஸ் ஆகுறது வந்து நான் பார்க்க முடியுது ஐயா. ஒரு 2 பேஷண்ட் வந்து நான் இறந்துட்டாங்க. இது வந்து மெயின் ஒரு பெக்குலியாரிட்டியா இருந்துச்சு ஐயா. அதாவது எந்த ஒரு ரெஸ்பிரேட்டரி கம்ப்ளைண்ட், காஃப் இல்ல, பிரீத்திங் டிஃபிகல்ட்டி இல்ல, இது மட்டுமே ஒரு பிரெடாமினண்டா இருந்தது ஐயா. ஆக்சிஜன் லெவல் மட்டும் குறையிறது. நன்றி. ஹலோ சார். நன்றி. பேஷண்ட் கொடுத்தே ரிசல்ட் வரல எனக்கு. ஐ குட் நாட் ஃபர்ம் by saying the result. அதனால நீங்க வந்து நீங்க கொடுங்க, கட்டாயம் ஒர்க் பண்ணும். having stable thinking in the mind, give the remedy, நிச்சயம் ஒர்க் பண்ணும். அதான் ஒரே மனுஷன் கரெக்டா இதுதான் குறை அப்படின்னு தீர்மானிச்சுன்னா கொடுங்க, பயப்பட வேண்டியதில்லை. சரிங்க ஐயா. ஐயா மியூட்ல இருக்கு. பாலா ஐயா மூட்டை எடுத்து விடுங்க. மியூட் எடுத்து விடணுமா? ஐயா இது வரைக்கும் இது மூட்டில் இருந்தது, அதனால தான் இப்போ சரியா இருக்குது. இப்போ சரியா இருக்குது. வேற கேள்வி? வேற கேள்விலாம் ஐயா நான் கேள்வியா கேட்கல, 2 கிளாரிட்டி உங்கள்கிட்ட கேட்க வேண்டிய இருக்குது. என்ன? ஆர்சனிக் ஆல்பம் வந்து ஐயா சொன்னீங்க, அது அன்சீட்டியை போட்டு ஹெல்த்து, அவங்களுக்கு ஹிம்செல்ஃபு ஆஸ் வெல் அஸ் ரிலேட்டிவ்ஸ் அப்படிங்கிறத வந்து ஆர்சனிக்கு கவர் ஆகுது. அதே மாதிரி பாஸ்பரஸுமே வந்து அன்சீட்டியை போட்டு ஹெல்த் ஆஃப் தி ரிலேட்டிவ்ஸில் வந்து 2க்குள்ள வித்தியாசம் என்ன தெரியுமா? ஆமாம், அதுதான் நான் கேட்டேங்க. அதாவது வந்து என்னுடைய பார்வையில் ஆர்சனிக்கை வந்து செல்ஃபிஷ் தான், அவங்க தன்னுடைய ஹெல்த்துக்கு அதிகமாக இம்பார்ட்டன்ஸ் கொடுப்பாங்க. பாஸ்பரஸ் வந்து ரிலேட்டிவ்ஸுக்கு, உறவினர்களுக்கு, குழந்தைகளுக்கும் கொடுப்பாங்க அப்படிங்கிறத என்னுடைய புரிதல். அது இது ஒண்ணுங்க. அப்புறம் வந்து ஆஸ்பிடோபெர்மா வந்து ரிலேட்டிவ்ஸ் குழந்தைகளுக்கு மட்டும்தான். பாஸ்பரஸ் அதுக்கு தாண்டியும் கொடுப்பாங்க எல்லாருக்கும். ஆன்சைட்டி ஃபார் அதர்ஸ். அப்புறம் எனக்கு ஆஸ்பிடோபெர்மா வந்து எனக்கு ஒரு டவுட் இருக்குங்க. அதாவது வந்து அவங்க என்ன சொல்றாங்க, ஆக்சிஜன் வந்து டியூ டு தி கார்டியாக் ஆஸ்துமால வரக்கூடிய ஆக்சிஜன் லெவல் குறைஞ்சாதான் ஆஸ்பிடோபெர்மா ஒர்க் பண்ணும். பட் லங்ஸ்ல வந்து நிமோனியா டெபாசிட் ஆகிருக்கும் போத அது ஆஸ்பிடோபெர்மா ஒர்க் பண்ணுமாங்கிற டவுட் இருக்குது. ஈவன் தோ போயரிக்கு வந்து டிஜிட்டலைஸ் ஆஃப் லங்ஸ்ல கொடுத்தாலுமே லங்ஸ்ல ஒரு டெபாசிட் ஃபார்ம் ஆகி த்ரோம்போசிஸ் ஃபார்ம் ஆன கண்டிஷன்ஸ்ல ஆஸ்பிடோபெர்மா ஒர்க் பண்ணுமாங்கிற டவுட் எனக்கு இருக்குங்க. அதாவது பல்மோனரி ஸ்டெனோசிஸ். அது ஸ்டெனோசிஸ் மீன்ஸ் ரத்த குழாய்கள் வந்து அது வெயினா இருந்தாலும் ஆற்றலியா இருந்தாலும் அது சுருங்கி போச்சுன்னு அர்த்தம். அப்படி சுருங்கி போகும்போது அதுல ஃப்ளோ இருக்காது. ஃப்ளோ இருக்காம ஒரு கன்சிடரபிள் ஃப்ளோ இல்லாட்டினா லங்ஸ் பம்ப் பண்ணாது. அங்க த்ராம்போசிஸ் ஏற்படும், ரத்தம் தேங்கும்ல, அப்ப கிளாட் ஆகும்ல, அப்போ அது அடைக்கும்ல, அடைக்கும் போது நார்மல் ஃபங்க்ஷன் இருக்காதுல்ல, அதனாலதான் அப்படி ஆகுது.
அது ஹார்ட் எஸ்பெஷலி த கார்டியாக் சிம்டம் கூட பல்மனரி கண்டிஷனோட வரக்கூடிய கார்டியாக் சிம்டம் தான் அது. சரிங்க சரி. அதான் முக்கியம். இந்த கிளாரிட்டிக்காகத்தான் நான் கேட்டேன். இது எல்லாத்துக்கும் இப்போ எல்லாரும் புரிஞ்சுக்கிட்டு தான் கேட்டேன். இதே ஒண்ணுதான். ஏன்னா இதுல ரொம்ப முக்கியமான விஷயம் என்னன்னா, we do not know whether the pulmonary disorder is there. We do not know what condition inside, but we know the symptom. The least motion he could not move, great difficult to breathe. That is a peculiar symptom. That is peculiar symptom. அதே வேணும் நமக்கு. சிம்டத்து மேல ரொம்ப நம்பிக்கை வைக்கணும். நைஸ்ங்க, வெரி நைஸ். உள்ள இருக்க பத்தி தெரியாது நமக்கு, தெரிய வேண்டிய அவசியம் கூட இல்ல சமயங்கள்ல. ஆனா நிச்சயம் தெரிஞ்சுக்கிட்டா நல்லது, அது வேற விஷயம். இப்ப எல்லா பேஷண்ட்ஸையும் இப்ப ரொம்ப தெளிவா இருக்காங்க. பேத்தாலஜிக்கல் கண்டிஷனோட தான் வர்றாங்க. வரும்போதே அவங்க எல்லா ரிப்போர்ட்டும் கையில வச்சிருக்காங்க. இது சரியாகுமா, இது சரியாகுமா, இப்படி இந்த கேள்விகள் எழுகிறது. அதான் அதுக்கு அதான் நான் சொல்றேன். மோஸ்ட்லி the patient desire to know the pathology, whether it can be cured or notங்கிறத தான் நம்மகிட்ட கேட்பாங்க. நம்ம வந்து நிச்சயமா பேத்தாலஜியை தெரிஞ்சது போலே தெரியாட்டான்னு சொல்லிக்கிறோம். என்ன சிம்டம் இருக்கோ அதுக்கு தான் முக்கியத்துவம் கொடுக்கணும். சிம்டம் இஸ் predominant in homeopathy. What symptom demands that remedy given to the patient? What pathology we need not bother. We understand the pathology, how the process is going on. To understand the progress of the patient, we know the pathology to some extent. Instead, if you depend on pathology for giving remedy, you may fail. Peculiar symptom. Sometimes, many cases, without knowing the pathology, I cured. அதனால பேத்தாலஜிக்கு ரொம்ப முக்கியத்துவம் கொடுக்காதீங்க. ஆனா தெரிஞ்சுக்கிறது தப்பு கிடையாது எதையுமே. நைஸ்ங்க. சரி, வேற கேள்விகள் கேட்கட்டும். கேட்கட்டும். தலைவலி ஒரு பிரதான அறிகுறியாக உள்ளது, அதை வைத்து மருந்து தொடர்பை சொல்ல ஒரு கேள்வி வந்திருக்கு. டாக்டர் மகேஸ்வரி கேட்டிருக்காங்க. நீங்க ரொம்ப தலைவலி என்ன மருந்து, தலைவலி எப்படி இருக்கு, அதுக்கு என்ன சிம்டம் மட்டும் கரெக்டா பாத்துக்கோங்க. தலைவலிக்கு இது கொடுக்காதீங்க. தலைவலி எப்படி வலிக்குது, அதோட மொடாலிட்டி என்ன, அது தலைவலி எந்த மொடாலிட்ட கூடுது, எந்த மொடாலிட்ட குறையுது, தலைவலி இருக்கும்போது எது கன்காமிட்டன்ட் இருக்கு, அது முக்கியமான விஷயமா இருக்கும். நாசியா இருக்கும், வாமிட்டிங் இருக்கும், பிரீத்திங் ட்ரபிள் இருக்கும். ஸோ இன் ஹெடேக் யூ ஷுட் நோ த கன்காமிட்டன்ட் சிம்டம். தட் இஸ் வெரி வெரி எசென்சியல், வெரி ப்ரிடாமினன்ட் இன் த ஹெடேக் கியூரிங். நல்லா புரிஞ்சுக்குங்க. Modality and concomitant is more essential in the headache. Sometimes most patients who have headache with vertigo, நீங்க பார்க்கலாம் நிறைய, அதுக்கு ரெப்பர்ட்டரியில் அருமையான மருந்து இருக்கு. So don't have fear on seeing the patient with the name of disease. Please collect all those symptoms, what symptom he has, and put the totality and find out the remedy. Pure important to the mind symptom and also the modality which is peculiar and concomitant. A concomitant is the patient symptom, the headache or pathology, the chief symptom is the symptom of the disease. So giving importance to the concomitant and giving importance to the modality, it is a peculiarity of homeopathy. Okay. சொல்லுங்க. வேற கேள்வி இருந்தா கேட்கலாம். ஐயா ஃப்ரீயா இருக்கிறாங்க. The questioner have satisfied or not? All are satisfied. ஐயா வணக்கம். ஐயா வணக்கம், சொல்லுங்க. ஐயா ரொம்ப நாளைக்கு அப்புறம் உங்களை பார்த்ததுல ரொம்ப வெரி குட், வெரி குட். மிக அருமையான வகுப்பு. மீண்டும் ஒரு தடவை ரொம்ப பல ஆண்டுகளுக்கு பிறகு. ஓகே, ரொம்ப சந்தோஷம் ஐயா. அதாவது இந்த தடுப்பூசின்னு எல்லாரும் அப்படியே பயங்கரமா அலைஞ்சிட்டு இருக்கிறத பார்க்கும்போது
ஆமா. சற்றேறக்குறைய 20-22 ஆண்டுகளுக்கு முன்னாடி உங்களை சந்திக்காமலும் ஆர்கனான் அறிமுகமும் இல்லாமலும் இருந்திருந்தா, ஆர்கனான் புரிதலும் இல்லாம இருந்திருந்தா, இவ்வளவு அழுத்தங்களுக்கு இடையில என்ன நிலைமையில இருந்திருப்போம் அப்படிங்கறத நினைச்சு பாக்குறதுக்கே பயங்கரமா இருக்கு. அதான் உண்மை, அதான் உண்மை. அதாவது உலகமே வாட்ஸ்அப், ஃபேஸ்புக், பயம் அப்படின்னு இருந்துட்டு இருக்கும்போது அந்த புரிதல் மட்டும் இல்லைன்னா நம்ம இருந்திருக்கக்கூடிய நிலைமையே வேற மாதிரி இருந்திருக்கும். வேற வேற வேற. ரொம்ப ரொம்ப நன்றிங்க. ரொம்ப மகிழ்ச்சி உங்க குரல் கேட்டதுல. நம்ம சரிங்க. நிச்சயமா நம்ம அப்ரோச் யாருக்கும் பயப்பட வேண்டிய அவசியமே கிடையாது. சரிங்க. நம்ம ஃப்ரீயா இருங்க. ஆமாங்க ஆமாங்க. வள்ளுவர் சொல்றாரு, இல்ல எவ்வளவோ அழுத்தங்கள், எவ்வளவோ தடுப்பூசி சம்பந்தமா எத்தனையோ அழுத்தங்கள் எல்லாத்தையும் எதிர்த்து நின்னாச்சு. நம்மளை சார்ந்து இருக்கிறவங்களையும் எதிர்த்து நிக்க வச்சாச்சு. நிச்சயம் நல்லதா இருக்கும். நிக்கிறாங்க தடுப்பூசிய. அது உண்மையிலேயே அது ரொம்பவும் ஒரு சிறப்பான விஷயமா இருக்கு. அது நம்ம புரிதல்ல இருந்ததுனால அப்படி நம்ம சரியான விளக்கங்கள் கொடுக்க முடிஞ்சிச்சு. அதுக்கெல்லாம் ஆர்கனான் உங்களுடைய விளக்கங்கள் அது எல்லாமே இன்னமும் இத்தனை வருடங்களுக்கு பிறகும் அது தெளிவா இருக்கு. ஓகே, தேங்க்யூ வெரி மச். ரொம்ப அருமையா புரிஞ்சிருக்கே. ரொம்ப ரொம்ப மகிழ்ச்சியா இருக்கு கேட்கும் போது. உங்களுக்கு தான் ஏன் ரொம்ப நன்றி சொல்லணும். நாங்க என்ன செய்யறோம், உங்களை போல ஆளுங்க எனக்கு கத்துக் கொடுக்குறீங்க. சரிங்க. ஓகே, ரொம்ப நன்றிங்க. ஐயா வணக்கம். நான் வந்து நீலகண்டன் கல்பாக்கத்துல இருந்து பேசுறேங்க ஐயா. சொல்லுங்க. நான் உங்களுடைய அந்த ஆர்கனான் வழியில் ஹோமியோபதி விளக்கம் அப்படிங்கிற புத்தகம், நீங்க எழுதின புத்தகத்தை முழுமையா படிச்சிருக்கேன். ரொம்ப அந்த ரொம்ப நல்ல புத்தகம். அந்த புத்தகம் படித்த போது எனக்கு ஒரு நல்ல தெளிவு கிடைச்சது. ஓகே, தேங்க்ஸ். அதாவது உங்களுடைய ஒரே நான் வந்து அந்த புத்தகத்தை முழுமையா படிச்சேன். அதுல நீங்க குறிப்பா கூட அந்த மருத்துவர் ராஜன் சங்கரன் எழுதிய ஸ்பிரிட் ஆஃப் ஹோமியோபதி எனக்கு பிடித்த புத்தகம்னு நீங்க அதுல குறிப்பிட்டிருந்தீங்க. ஆமா, அதை வச்சுதான் நான் அந்த புத்தகம் வாங்கி அந்த புத்தகமும் படிச்சேங்க. ரொம்ப அந்த புத்தகத்தை அறிமுகப்படுத்தினது நீங்க தான் எனக்கு. வெரி குட் வெரி குட். உங்க புத்தகம் ரொம்ப நல்லா இருந்ததுங்கய்யா. அதாவது அதுவும் தொடக்க நிலையில் உள்ளவர்களுக்கு அது ஒரு நல்ல தெளிவு கொடுக்கக்கூடிய ஒரு புத்தகம். இன்னைக்கு உங்களுடைய உரையை நேர கலந்துக்கூடிய வாய்ப்பு ரொம்ப நன்றிங்கய்யா. உங்களுடைய உரை ரொம்ப சிறப்பா விளக்கமா வந்தது. நன்றி நன்றி, ரொம்ப நன்றி. ஓகே, ரொம்ப ரொம்ப நல்ல புத்தகம் உங்க புத்தகம். அதுவும் தூய தமிழ்ல அப்படி ஒரு ஹோமியோபதி புத்தகம் வந்து நான் எதிர்பார்க்கல. அந்த ரொம்ப சிறப்பான புத்தகம். 3 பேருக்கு வாங்கினேன் ஒரே நேரத்துல 3 புத்தகம். எனக்கு ஒண்ணு, என் நண்பர்கள் 2 பேருக்கு. ஓகே ஓகே, நல்லது. இந்த அதோட அற்புத நலமாக்கள் ஆர்கனான் வழின்னு ஒரு புத்தகம் எழுதியிருக்கேன். இல்லைங்க அந்த புத்தகம் இல்ல, நான் வாங்கல. ஐயா ஜெயகோபாலியா கிட்ட இருக்குங்களா அந்த புத்தகம்? அது நீங்க அவர்கிட்ட இருக்கு, அவர் பெரும்பதி அவர்கிட்ட இருக்காது. நீங்க இந்த NCBH கேட்டு பாருங்க. எங்க? நியூ செஞ்சுரி புக் ஹவுஸ்ல. சரிங்க சரிங்க, அவங்க வச்சிருக்காங்க. நான் வாங்கிக்கிறேங்க. அப்புறம் கென் ரெப்பர்ட்டரியை பத்தி ஒரு புத்தகம் போட்டேன், ஒரு அறிமுகம், மருந்து ஆணையோட அறிமுகம்னு இவங்க போட்டிருக்காங்க. விஜயா பதிப்பகம். அதோட நல்லா இருக்கும். கென் ரெப்பர்ட்டரி எப்படி யூஸ் பண்றதுன்னு. சரிங்க சரிங்க, வாங்கி பாய்ப்பேன், நல்லா இருக்கும். அவசியம் வாங்குறேன், அவசியம் வாங்க. ரொம்ப நன்றிங்க. நல்லா இருந்துச்சா கிளாஸ்? ரொம்ப நல்லா இருந்ததுங்க, ரொம்ப நல்லா இருந்தது. முதல்ல இருந்து கவனிச்சேன், ரொம்ப நல்லா இருந்தது. சிறப்பான வகுப்பு. அதாவது அந்த விளக்கத்தை வந்து அந்த நடைமுறைக்கு தகுந்த மாதிரி பிராக்டிக்கல் அப்ரோச்ல இருந்ததுங்க. ஓகே, வெரி குட் வெரி குட், நல்லது. உங்களுடைய வகுப்பு, உங்களுடைய என்கரேஜ்மெண்ட் எனக்கு ரொம்ப உதவுது. இன்னும் வருங்காலத்துல நல்ல சில ரெமடிகளை பத்தி நிறைய பேசுவோம். சரிங்க சரி, ரொம்ப நல்லா இருக்கும். I am very glad and seeing you and hearing your word. Thank you very much. நல்லதுங்க, ரொம்ப நன்றி. ஐயா வணக்கங்க. வணக்கம். ஐயா உங்க முகத்தை பார்த்தாலே வார்த்தையில கேட்டது ரொம்ப சந்தோஷங்க. பாலா திருப்பூருங்க. ஓ சொல்லுங்க, உங்க பாலா சொல்லுங்க. ஆமாங்க, எங்க 3 வாரமாச்சு உங்க முகத்தை பார்த்து வார்த்தைகளை கேட்டு. வெரி குட், பார்த்தது அதே ரொம்ப சந்தோஷம். நானும் வகுப்பு கேட்டே இருந்தேங்கய்யா. அப்புறம் உங்களது இன்னைக்கு வந்தோன்னா மெசேஜ் வந்தோன்னு ரொம்ப சந்தோஷம் எனக்கு. ஐயா ஞாயிற்றுக்கிழமை நடக்கக்கூடிய வகுப்பு நடக்குமா ஐயா? முதலாம் ஆண்டு ஞாயிற்றுக்கிழமை வந்து கட்டாயம் 3 மணிக்கு ஆர்கனம் நடக்கும். சரிங்கய்யா, இதே போல நடக்கும். ஓ ரொம்ப நன்றிங்க, ரொம்ப நன்றிங்கய்யா. அது எங்களுக்கு ரொம்ப சந்தோஷமா இருக்கும். வணக்கம் டாக்டர். ஹலோ, வணக்கம் டாக்டர்.
சார் சொல்லுங்க. நான் வந்து இப்போ ஒரு 10 இயர்ஸா ஹோமியோபதி ட்ரீட்மெண்ட் தான் ஃபாலோ பண்ணிட்டு இருக்கேன் எங்க வீட்ல. சரி, ஓகே. இப்போ என்னோட ரிலேட்டிவ் ஒருத்தர் வந்து இந்த ஆ, கோவிட் வந்து ரொம்ப கொலாப்ஸ் ஆகிட்டாரு. அவரை ஜிஹெச்ல சேர்த்திருக்காங்க. ஆ, ஒரு 3 ஆர் 4 டேஸ் வந்து ஓ2வோட ஹெல்ப்லாம் இருந்தாரு. ஆ, அப்புறம் ஹோமியோபதி டாக்டர்கிட்ட அப்ரோச் பண்ணி செஃபியாவும் சேர்த்து கொடுத்தாங்க அவருக்கு. ஆ, இப்போ வந்து ஆக்சிஜனை ரிமூவ் பண்ணிட்டாங்க. ஆனா ம், இன்னும் இந்த பிரெயின் ஃபங்க்ஷன் ஆகல. கூப்பிட்டா லேசா ஊ ஊ அந்த சவுண்டுக்கு அப்புறம் இன்னும் பேஷண்ட் வந்து இன்னும் பேசவே ஆரம்பிக்கல. ம். செஃபியாவோட போதுமா? இல்லைன்னா வேற எதுவும் ட்ரீட்மெண்ட்டுக்கு மூவ் பண்ண சொல்லணுமான்னு தெரியலங்க சார். நீங்க இல்ல சிம்டத்தை பத்தி நீங்க பேசுங்க. அந்த ஆக்ஸிஜன் லெவல் எப்படி இருக்குது? நல்லா இருக்கா? இப்போ ஆக்சிஜன் வந்து சிலிண்டர் ரிமூவ் பண்ணிட்டாங்க. ஓகே. அப்ப சஃபிஷியண்டா இருக்கு. ஆமாங்க சார். ஆனா இப்ப பெட்ல தான் எல்லாம் அ இது பண்ணிட்டு இருக்காங்க. அந்த குறியெல்லாம் எடுங்க. அந்த குறியெல்லாம் எடுங்க. அவர் பேச முடியல. ஆ. அவர் என்ன செய்யறாரு? அம்புட்டு சிம்டத்தை எடுங்க. Every ம். movement of the patient is symptom. So ம். collect all those symptoms and put totality and give the remedy. Don't resort to the name of remedy or the particular remedy or specific remedy to the patient. இல்ல Correct the symptom. நான் ஹோமியோபதி இது கிடையாது. நான் ஜஸ்ட் யூடியூப்ல மட்டும் தான் வாட்ச் பண்ணிட்டு இருப்பேன். அதான் இது இந்த யாரு ஹோமியோ டாக்டர் கொடுத்தாரோ அவரே நீங்க மறு கேளுங்க. ஓகே சார். ஓகே என்ன சார். சிம்டம்னா வெளிப்படுத்துற பேஷண்ட் அந்த சிம்டத்துக்கு தகுந்த நீங்க அவன் குறியும் கலெக்ட் பண்ணிக்கிட்டு டோட்டாலிட்டி போட்டு கொடுங்க. ஓகே சார். தேங்க் அது யூ. டோன்ட் பாதர் வெதர் இட் இஸ் corona patient or any kind of patient, don't bother. What symptom Okay. he has expressed, ம். what symptom you have found in the patient, ஓகே that is சார். more essential. That symptoms are to be collected and put totality. What Okay, remedy sir. comes to the totality, that is to be given to the patient. The patient will be recovered. துணிஞ்சு செய்யுங்க. ஓகே சார். தேங்க் யூ. ஐயா வணக்கம், காஞ்சிபுரம் Thank you so அண்ணாமலை much, sir. பேசுறேன். அண்ணாமலை சொல்லுங்க. சார் வணக்கம் ஐயா, நல்லா இருக்கீங்களா? நல்லா இருக்கேன். பார்த்தேன், போட்டோ பார்த்தேன், வீடியோல பார்த்தேன், நல்லா இருக்கேன். ஒரு சந்தேகம், Okay, இப்ப வர okay. கொரோனாவுக்கு வந்து டிசென்ட்ரி ஆகுது, டிசென்ட்ரி ஃபீவர் யாருக்கு? வந்து இப்ப வர கொரோனா பேஷண்ட்டுக்கு நிறைய பேரு எனக்கு எந்த பேஷண்ட் டிசென்ட்ரி பேஷண்டே வரல. இங்க இந்த ஏரியாவுல வந்து அப்படித்தான் இருக்கு. அதுக்கு நீங்க ஆர்சனிக்க முக்கியம் ஒர்க் பண்ணும். மற்ற சரிங்க குறியோட சேர்த்து பாருங்க. சரிங்க ஐயா. ஆர்சனிக் சாப்பிட்டோன்னு பஸ் வயிற்றால போகும், வாந்தி எடுக்கும், ரெஸ்ட்லெஸ்ஸா இருப்பாரு, டோஸ்ட் இருக்கும். அதை வந்து பாருங்க, என்ன சிம்டம் இருக்கோ அது பாருங்க. ரொம்ப சரிங்க தாகத்தோட டிசென்ட்ரி போய் ரொம்ப தண்ணி குடிக்கிறாரு, பேட் ஸ்மெல் இருந்தா போடோபிளம் கூட கொடுக்கலாம். நீங்க ஏன் கொரோனான்னு பாக்குறீங்க? கொரோனா பார்க்காத, பேரு மறந்துருங்க. சரிங்க. You have to forgot the name கொரோனா. சரி. என்ன சிம்டம் கலெக்ட் பண்ணி அது கொடுங்க, அதுக்கு பழகுங்க முதல். சரிங்க. அதுதான் முக்கியம். இந்த நேம் ஆஃப் டிசீஸை கன்சிடர் பண்ணீங்கன்னா நீங்க நிச்சயமா தோத்து போவீங்க. பயனே உங்களுக்கு வரும். கேன்சர்னு தெரியாம மருந்து கொடுத்தவங்கன்னா நிறைய பேர் குணமாட்டாங்க. கேன்சர்னு தெரிஞ்சுக்கிட்டு கொடுத்தவங்கன்னா செய்ய குணமான வருத்தமே. ஏன்னா கேன்சர், the name has created some stress in the mind and not allow me to think properly. So name of disease is giving trouble not only to the patient but also to the doctor. So correction of symptom is more enough. That is a way, that is the lesson what Hahnemann has taught us. Okay sir. Okay, thank you. Thank you. Thank you. சொல்லுங்க. எவ்வளவுதான் சார்? அதுதான் சந்தேகம். தேங்க்யூ சார். ராஜேந்திரன் சார் எப்படி இருக்கு? What do you feel? சார் அருமை அருமை. நீண்ட நாட்களுக்கு பிறகு உங்க உரையை கேட்கிறேன். கிட்டத்தட்ட ஒரு 12 வருடங்கள் ஆயிடுச்சு. ஆச்சு. ஒரு 3-4 முறை இங்க வந்திருக்கேன். அவங்கள பர்டிகுலரா பார்த்திருக்கேன். நீங்க நல்லா வருவீன்னு தெரியும் எனக்கு. ஏன்னா நீங்க அந்த உங்களுடைய மனப்பான்மை தெரியும். அது உங்களுக்கு ஹெல்ப் பண்ணும். அதுக்கடுத்து கடைசியா நம்ம தஞ்சாவூர்ல வச்சு பார்த்தோம் உங்களுக்கு. ஆமா ஆமா. ஹானிமன் விழால பார்த்தது. ஆமா ஆமா. சார் வணக்கம். தேங்க்யூ தேங்க்யூ. யார் சொல்லுங்க? தேங்க்யூ சார். சார் சுப்பிரமணியன். சொல்லுங்க சுப்பிரமணியன். சார் நல்லா இருந்தது சார் ப்ரோக்ராம். ஓகே தேங்க்யூ. ரொம்ப என்ஜாய் பண்ணேன். வெரி குட் வெரி குட்.
ரொம்ப என்ஜாய் பண்ண நான் memory கொஞ்சம் and use it. Enjoyment is not only the enjoyment. Use it. அதான் Make அதான் others ஜாட் டவுன் enjoy. பண்ணி வச்சிருக்கேன் நீங்க சொன்னதெல்லாம் Ah, பூரா குறிப்பெடுத்து வச்சிருக்கேன் கொஞ்சம். very good, very good. அந்த மெடிசன்ஸ் அதெல்லாம் சொன்ன சில சின்ன சின்ன Ah, விஷயங்கள்லாம் வந்து குறிப்பெடுத்து வச்சிருக்கேன். very good, very good. ரொம்ப யூஸ்ஃபுல்லா இருந்தது சார். Very good, very good. எவ்ரி மண்டே இந்த டைம் தானா? Yes. சரிங்க இதே சார். அப்புறம் டயத்துல சண்டே கிளாஸஸ்லாம் எப்படி சார்? அது ப்ராப்பரா நடக்கும். சரிங்க சார், சரிங்க சார், சரிங்க சார். நெக்ஸ்ட் கிளாஸ் வந்து வாட் இஸ் டிசீஸ் ரைட் 3 சார், ரைட் மணிக்கு சார். ரைட் ரைட். நல்லா இருந்தது டிசீஸ்னா சார். என்ன நடத்த போறேன். சரிங்க சார், சரிங்க சார். நீங்க எல்லாருமே கேட்கலாம். சரிங்க சார், நல்லது சார். நம்ம மாணவர்களுக்கு தான் முக்கியமா, பட் நீங்க எல்லாருமே கேட்கலாம். ரைட் சார். ரொம்ப நல்லா இருந்தது சார் கிளாஸ். தேங்க்யூ, தேங்க்யூ. ரொம்ப தேங்க்ஸ் சார், தேங்க்ஸ் சார், தேங்க்ஸ். ஓகே, தேங்க்யூ. ஐயா இந்த சார் சண்டே வணக்கம் வகுப்புல சார், எப்படி ஐயா வாழ்க பங்கேற்கிறது? வளமுடன். வாழ்க வளமுடன். சொல்லுங்க. சார் இன்னைக்கு தான் நான் உங்களுடைய உரையை இன்னைக்கு தான் சார் ஃபர்ஸ்ட் கேட்டேன். ரொம்ப யூஸ்ஃபுல்லா இருந்தது சார். சின்ன சின்னதா அழகா மெமரியில வச்சுக்கிற மாதிரி சொன்னீங்க சார். எனக்கு ரொம்ப வெரி பிடிச்சிருந்தது குட். சார். அதுவும் பயம் ஃபர்ஸ்ட் போயிடுச்சு சார். இவ்வளவு மருந்து கையில இருக்கும்போது எதுக்குமே பயப்பட தேவையில்லைன்றத பெரிய நம்பிக்கை ஊட்டிருக்கீங்க சார். நிச்சயம் நம்பிக்கை விடல, தூத்துது. வெறும் அதுதான் நம்பிக்கை அதுதான் நீங்க சார். இந்த ஏன்னா hope is இந்த ஊடகங்கள்லாம் பார்க்கும்போது ரொம்ப வரிடா இருந்தது. அதாவது நீங்க கொடுத்த ஊடகங்கள் அந்த பூராமே நேம் அண்ட் நோமன் கல்ச்சர் தேவையில்லை அப்படின்னு சொன்னீங்க இல்லையா? கேன்சர்னு தெரிஞ்ச பிறகு மருந்து கொடுத்தா கியூர் ஆகல, தெரியாமலே கொடுத்து கேன்சரை கியூர் பண்ணியிருக்கேன் அப்படின்னு சொல்லும்போது ரொம்ப ஆச்சரியமா இருந்தது. ரொம்ப அப்போ நிறைய எந்த அளவுக்கு கேட்டு பேத்தாலஜியை விட ஆமா, சிம்டம்ஸை பார்த்து கொடுக்கறது வந்து நல்லா ஒர்க் அவுட் ஆகுது அப்படின்றது வந்து அதுதான் உண்மையும் கூட. அதே கார்டுமன் சொல்லி கொடுத்ததும் கூட. அதுதான். ஆமா. ஓகே சார். ரொம்ப ரொம்ப தேங்க்ஸ் சார். ரொம்ப தெளிவா இருந்தது. ஓகே, தேங்க்யூ வெரி மச். தேங்க்யூ சார். வாழ்க வளமுடன். தேங்க்யூ, தேங்க்யூ. சார் வணக்கம் சார். இன்னைக்கு லிங்க் வந்து ராஜேந்திரன் சார் வந்து ஷேர் பண்ணாரு, அதனால பார்த்தோம். இனி இந்த எவரி மண்டே கிளாஸ் சொல்றீங்களா, அந்த லிங்க் எப்படி சார் ஷேர் பண்ணுவீங்க? அது இல்லை, சார் தான் ஷேர் பண்ணுவாரு. ஓகே ஓகே ஓகே. அவர் மூலம் தான். சரி 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 சரி. ம். ஓகே ஓகே. தேங்க்யூ சார். ஓகே. ஐயா வணக்கங்க ஐயா. வணக்கம். சுதாகர் பேசுறேங்க ஐயா, சென்னையில இருக்கு. சுதாகர் சொல்லுங்க. அவிஸ் கிளாஸ் நல்லா இருந்ததுங்க ஐயா. கிளாஸ் இன்னைக்கு ரொம்ப அருமையா இருந்தது. ஐயா ஒரு சின்ன ஒரு டவுட். இப்ப நம்ம வந்து நோயுற்றவங்களுக்கு வந்து சிம்டம்ஸ் பார்த்து மருந்து கொடுக்குறோம் இல்லையா? ஆமா. இப்ப நிறைய பேர் வந்து பிரிவென்டிவ் மெடிசனா வந்து ஹோமியோபதியில வந்து ஆர்ஸ்டாக்கு போன வருஷம் கொடுத்தீங்க, இந்த வருஷம் அந்த மாதிரி ஹாஸ்பிட்டல் ஸ்கீம் எல்லாம் நிறைய வருது, அந்த மாதிரி ஏதாவது இருக்கா அப்படின்னு கேக்குறாங்க. இப்ப ஹனிமன் காலத்துல வந்து பாத்தீங்கன்னா இந்த மாதிரி பேண்டமிக்ல வந்து பெல்லெல்லாம் கூட அவர் வந்து ரெஃபர் பண்ணியிருக்காரு இல்லையா? அந்த மாதிரி இந்த பேண்டமிக்ல வந்து நீங்க வந்து இப்ப மதுரை சரவணகுமார் சார் வந்து போன வாரம் பெல்லு வந்து எனக்கு நிறைய வருது, பெல்லு கூட ஒரு பிரிவென்டிவ் மெடிசனா கொடுக்கலாம் அப்படின்னு அவர் சொன்னாரு. அந்த மாதிரி நீங்க ஏதாவது சொல்ல வர்றீங்களா? எனக்கு அதுல வந்து நம்பிக்கை கிடையாது. அது அவருடைய வியூ. பட் பேண்டமிக், இந்த பேண்டமிக்ல வந்து ஒரு பேஷண்ட் போல இன்னொரு பேஷண்ட் இருக்கிறது இல்லை. அதுதான் பிரச்சனையே. உங்களுக்கு வந்து கொரோனாவில் அல்ல சிக்கன் குனியா வந்தது, ஒரு எபிடமிக் வந்தது. அந்த எபிடமிக்ல எல்லாரும் ஒண்ணு போல இருந்தாங்க. ஸோ இப்படி பெரும்பாலும் ரஸ்டாக்ஸ் போன்ற மருந்துகள் கொடுத்தோம், நல்லா இருந்துச்சு. உங்களுக்கு வந்து 1983 ஆணைவன் வந்து பெல்ல கொடுக்குறாரு ஸ்கார்லட் ஃபீவருக்கு. ஏன்னா அப்போ ஒரே சிம்டம் தான் இருந்துச்சு எல்லார்ட்டையுமே. தட் சிம்டம் டிமாண்ட்ஸ் ரெமடி, தட் ரெமடி இஸ் பெல். இட் கியூர் தம் அண்ட் ஹி கிவ்ஸ் இட் டு patient who is not affected by the disease. It works as a preventive remedy. அப்படி எந்த ரெமடி கொடுக்க முடியாது இப்ப. அதனால நீங்க சிம்டம் டோட்டாலிட்டி கொடுக்குறது தான் சரி. பேண்டமிக்கு இதுல வந்து மோஸ்ட்லி ஆர்சனிக் ஆல்பம் கவர்ஸ் 60% ஆஃப் த பேஷண்ட். ஏன்னா ஃபியர், தென் கண்டிஷன்ஸு, டயோரியா, வாமிட்டிங், நாசியா எல்லாம் கவர் பண்ற மருந்து ஆர்சனிக் ஆல்பம். நான் டோட்டாலிட்டி போட்டு பார்த்ததுல எனக்கு வந்த கேஸ்ல 10 கேஸ் வந்துருச்சுன்னா 6 கேஸ் ஆர்சனிக் ஆல்பம் வருது. அதுல எந்த விதமான சந்தேகமே கிடையாது. கன்சிடர் திஸ் டேட்டா.
you may give arsenicum sometimes to some extent as that preventive remedy. And also you can give vanadium sometimes. Vanadium creates phagocytes. What needs is to destroy the virus. That phagocyte is that order in the body constitution, the immune system. It absorb or swallow that virus. அதுக்கு இது கிரியேட் பண்ணுது. அதனால வனாடியம் கொடுக்கலாம். ஆக்சிஜன் கேரியரும் ஒர்க் பண்ணுது, ஸ்ட்ரென்த்தை கூட்டுது, எனர்ஜியை கூட்டுது. ஆக வனாடியத்தை கூட நீங்க ப்ரிவென்டிவ் ரெமடியா கொடுக்கலாம். டோன்ட் ரிசார்ட் ப்ரிவென்டிவ் ரெமடி. யூ கேன் கிவ் வித் ஹோப் that would not harm to others instead of helping others. அப்படிதான் கொடுக்கணும். அதை அவங்களை ஹார்ம் பண்ணாது கொடுக்கலாம். ஆனா நிச்சயமா இந்த ஒரு குறிப்பிட்ட சிம்டம் தான், குறிப்பிட்ட மருந்து தான் வருதுங்கிறது இங்க இல்லை. இது வந்து கம்ப்ளீட்லி காம்ப்ளிகேட்டட் சிம்டம்ஸ். ஒரு பேஷண்ட் வயிற்றாலையா போறான், ஒரு பேஷண்ட் வந்து உடம்பு ஒலியா இருக்குது, ஒரு பேஷண்ட் வந்து பிரீத்திங் ட்ரபிளோட இருக்கான், ஒரு பேஷண்ட் வந்து நல்லாவே இருக்கு ஆனா கொரோனாவா இருக்குது, வெற்றிக்கோ இருக்குது. ஸோ என்ன சிம்டம் இருக்கோ அது டோட்டலி போட்டு கொடுக்கறதுல நீங்க பயிற்சி பண்ணுங்க, அதான் நல்லா இருக்கும். சார் நான் சார் நான் வந்துட்டு ஹோம் குவாரண்டைன்ல இருக்கேன் சார். நான் வந்துட்டு எனக்கு வந்துட்டு பாசிட்டிவ் இருந்தது, ஆர்டிபிசிஆர் டெஸ்ட்ல பாசிட்டிவ் இருந்தது. சரணகுமார் சாரோட அட்வைஸ் பிரகாரம் நான் பெல்லடோனா தான் சார் எடுத்தேன். எனக்கு வந்து கியூர் ஆயிடுச்சு சார். நெக்ஸ்ட் 2வது டெஸ்ட்ல எனக்கு நெகட்டிவ் வந்துடுச்சு. ஓகே ஓகே, வரலாம் வரலாம். பெல்லடோனா அதுக்கு மருந்து, கியூரேட்டிவ் மருந்து. ஏன் சொல்ல தெரியுமா? அது ஒரு சிம்பிளா வந்து வீக்னஸ்க்கு ஒரு முக்கியமான மருந்து. ஒரு 3 ரூப்ரிக் வரும். டெலூஷன் புவர்ல பெல்லடோனா வரும். அந்த வாண்ட் ஆஃப் ஸ்மெல் இருக்குல்ல, வாண்ட் ஆஃப் டேஸ்ட் இருக்குல்ல, நான் பெல்லடோனா கொடுத்து ஒரு ஆளை ஒரே டோஸ் சரி பண்ணேன், ஒரு கொரோனா பேஷண்ட. ஆனா எல்லாருக்கும் அப்படி வரல. அப்படி சிம்டம் இருந்துச்சுன்னா கட்டாயம் கொடுக்கலாம். எந்த ரெமடியும் கொடுக்கலாம். நாட் ஓன்லி பெல்லடோனா, வாட் எவர் த ரெமடி இன் ஹோமியோபதி. இஃப் த சிம்டம் அக்ரி யூ கேன் கிவ் வாட் எவர் த டிசீஸ் இட் இஸ். டோன்ட் பாதர். அதான் என்னோட அட்வைஸ். டோன்ட் ரிசார்ட் ஆர் டோன்ட் டிபெண்ட் ஆன் எனி சிங்கிள் ரெமடி ஃபார் த கன்சர்னிங் டிசீஸ். தட் இஸ் அ பேட் வே ஆஃப் ட்ரீட்டிங் த பேஷண்ட். அந்த ரிசார்ட் பண்ணாதே அதை. ஓகே சார். குட் ஈவினிங் அங்கிள். மார்டின் அவங்க டாட்டர் பேசுறேன் அங்கிள், ஆலங்குடியில இருந்து. ஓ தேங்க் யூ. பேசுங்க அங்கிள். என்னோட குவரி என்னன்னா, இப்ப வேக்சினேஷன் வந்து எல்லாருமே எடுக்க சொல்லி இப்ப எங்க ஆபீஸ்ல எல்லாம் ரொம்பவே கம்பல் பண்றாங்க வேக்சினேஷன் எடுங்கன்னு சொல்லி. நீங்க அதுக்கு எப்படி இது பண்ணுவீங்க? நான் வேக்சினேஷன் எடுக்கலாமா இல்ல வந்து மோஸ்ட்லி? ஓகே. நான் never advocate to take vaccine. Okay. Because it never uncle. Okay. uncle இப்போ இந்த ஆல்பம் சொல்றாங்களே மந்த்லி வந்து thrice எடுத்துக்கணும், அது எல்லாருக்கும் எடுங்க அப்படின்லாம் சொல்றாங்களே, அத பத்தி உங்களோட ஒபினியன் அங்கிள்? அதான் ஆர்சனிக் ஆல்பம் ஒரு 70-60 பேஷண்ட்டை கவர் பண்றதுனால அது உங்களுக்கு தடுப்பு மருந்தா ஒர்க் பண்ணும். அதை ரெகுலர் எடுக்க வேண்டாம், இன்டர்வல் எடுத்தா உங்களுக்கு ஹெல்ப் பண்ணும், இம்யூன் சிஸ்டத்தை டெவலப் பண்ணும் அப்படிங்கிற ஒரு நம்பிக்கை தான். நம்ம எவிடன்ஸ் தான் சொல்றாங்க, அதை நீங்க எடுக்கலாம். சோ அது இப்ப மந்த்லி thrice எடுக்க சொல்றாங்களே, அப்படி எடுக்கலாமா இல்ல தேவைப்படாதுங்களா? நீங்க சரியான உங்களுடைய கான்ஸ்டிடியூஷன் நல்லா இருந்துச்சுன்னா சிங்கிள் டோஸே போதும். ஓகே. உங்க கான்ஸ்டிடியூஷன் சரியில்லை, இட் ரிக்வயர்ஸ் சம் டோசஸ். ஓகே. And what is your condition? What is the situation where you live? That is more essential. Okay. According to that, you have to take a medicine. Fine, uncle. Okay, uncle. Thank you. Thank you. Hello, sir. சொல்லுங்க. Sir, Rustox பத்தின டாக் எதுவுமே சொல்லலையே sir. Rustox ஒரு important remedy where the patient is having more pain on the body, and also I have given Rustox some patient. அவங்களுக்கு நிறைய வலி, உடம்பெல்லாம் வலி இருக்கும். அவங்களுக்கு
ஒரு இடத்துல இருக்கவே முடியாது, அசைஞ்சுக்கிட்டே இருப்பாங்க, அல்லது மூவ் பண்ணா தான் நல்லா இருக்கும். ரெஸ்ட்ல இருந்தா வலிக்கு. இப்ப ரெஸ்ட் இருக்கணும்னு நினைக்கிறாங்கல்ல, ரெஸ்ட்ல இருக்க முடியாது. அது ரெஸ்ட்ல இருக்காம நடந்துகிட்டே இருக்காரு, நடந்துட்டே இருந்தா தான் கொஞ்சம் நல்லா இருக்கு, வந்து உட்கார்ந்தா வலி வந்துடுது அப்படின்னு சொன்னா ரஸ்டாக்ஸ் மருந்து தாராளமா கொடுக்கலாம். அதே சமயத்தில் ரெஸ்ட்லேயே படுத்துதான் கிடக்கணும்னா நீங்க ஆர்ஸ் கூட கொடுக்கலாம், நக்ஸ் கொடுக்கலாம். நக்ஸ் ஒரு முக்கியமான ரெமடி. அந்த அந்த மொடாலிட்டி ரொம்ப முக்கியம் ரெஸ்டாக்ஸ்ல. சொல்லுங்க. ஹிப்பட்டோரியத்தோடைய பங்களிப்பு எந்த மாதிரி இருக்கும் ஐயா? இந்த உடம்பு வலி, லம்பார் ரீஜன் பெயின் இதெல்லாம் வந்து நிறைய பேஷண்ட்ஸ் எக்ஸ்பிரஸ் பண்றாங்க. எப்படி வரும்னா முகத்துல வந்து தண்டு வடத்துல அதுல வலி இருக்கும், ஹெட்டேக் இருக்கும், பித்த வாமிட்டிங் இருக்கும், அந்த வெர்டிகோ இருக்கும். இந்த 4 இருந்தா ஹிப்பட்டோரியம் கொடுக்கலாம். தண்டு வடத்துல வலி, ஜாயின்ஸ் வலி, ஹெட்டேக், வாமிட்டிங் ஆஃப் பைல்ஸ் அண்ட் வெர்டிகோ, இது இருந்தா நீங்க ஹிப்பட்டோரியம் கொடுக்கலாம். நன்றிங்க ஐயா. ஓகே ஐயா. ஐயா வணக்கம். ஐயா சொல்லுங்க. ஐயா, இந்த இப்ப நிறைய பேர் இப்ப கேட்டாங்க இல்லைங்களா, இந்த மருந்து கொடுக்கலாமா ப்ரிவென்டிவா, இந்த பேண்டமிக்கு இந்த மருந்து கொடுக்கலாமா ப்ரிவென்டிவா அப்படிங்கிற மாதிரி கேட்டாங்க இல்லைங்களா. அதுக்கு வந்து இப்ப நீங்க சொன்ன பதிலுக்கு நீங்க சொன்னீங்கல்ல, இந்த மாதிரி நம்ம நோயின் அடிப்படையில இந்த மாதிரி மருந்து கொடுப்பது தவறுன்னு சொன்னீங்க இல்லையா. இதுக்கு ஆர்கனான்ல இருந்து கோட் பண்ணி எந்தெந்த அபாரிசத்துல இருந்து இப்ப நீங்க சொன்னதுக்கான ரீசன் அப்படின்னு சொல்லிட்டு நான் வந்து ஒரு போஸ்ட் ஒண்ணு போட்டேங்க ஃபேஸ்புக்ல. அந்த போஸ்டோட அதை வேணா நான் இப்ப இங்க இதுல கொடுக்கட்டுமா? நீங்க அனுமதிச்சா அதோட இந்த சாட் பாக்ஸ்ல அதை வேணா அதோட லிங்க் வேணா போடட்டுமா? போடுங்க. சரிங்க சரிங்க. இல்ல உங்கள்கிட்ட ஒரு வார்த்தை இது பண்ணிக்கலாம் அப்படிங்கிறது. நல்லா போடுறது என்ன விஷயம், ஒரு பிரச்சனை அப்படி இல்ல, உங்கள்கிட்ட ஒரு வார்த்தை கேட்டுட்டு போட்டுக்கலாம். சரிங்கய்யா. நீங்க ரைட்டு தான், அது யாருக்கான எடுத்து போட்டு ஒரு நல்லதுதான். அது எங்களுக்கு இது ரிலேட்டட் இல்லை, கிளாஸ் இந்த ரிலேட்டட் வேண்டியாங்கிறது ஒரு டயமும் இந்த கிளாஸ் ஒரு இதா இருக்குங்கிறதுக்காக தான் அதை கொண்டு வரல. சரிங்க. நானே சொல்லியிருப்பேன் அதை. சரிங்க சரிங்க. பரவாயில்ல. நன்றிங்க. ஓகே. கேளுங்க. Okay, friends. Very good cooperation. You are all giving more energy to me. You are all encouraging me. You are all giving spirit to me to study more and give to more. அதோடு சொன்னது போல தாம் இன்புறுவது உலகு இன்புற கண்டு காமுறுவர் கற்றறிந்தார்பார். நான் படிச்சதை உங்கள்கிட்ட சொன்னேன், நீங்களாம் மகிழ்ச்சி அடைஞ்சிருக்கீங்க. ஓஹோ, இவ்வாறு இன்னும் படிச்சு நல்லா சொன்னா நீங்க மகிழ்ச்சி அடைவீங்களோ அப்படின்னு ஒரு நம்பிக்கை எனக்கு ஏற்படுத்தி இருக்கீங்க. வருங்காலத்துல ஒரு அருமையா நல்லா தயார் பண்ணி உங்களுக்கு இன்னும் சிறப்பாக செய்யணும்னு ஒரு நம்பிக்கை கொடுத்துருக்கீங்க. இந்த நம்பிக்கை கொடுத்ததுக்கு உங்களுக்கு மிக மிக நன்றி, வாழ்த்துக்கள், வணக்கம். எல்லோருக்கும் தரம் கூப்பி வாழ்த்துக்கிறேன். ஐயா ராஜேந்திரன் ஐயா. நன்றி சார். ரொம்ப மகிழ்ச்சியா உங்களுடைய உதவி, தேவனுடன் உதவி செஞ்சு எங்க மாணவர்களுக்கும் என்னுடைய நண்பர்களுக்கும் நீங்க உதவி செய்யணும் உங்களுக்கு பண்போடையும் அன்போடையும் கேட்டுக்கொள்கிறேன். கண்டிப்பா உதவிகள் நிறைய செய்வோம் சார். சரிங்க சரிங்க. நான் பாலு